திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் கைலாயத்தில் ஸ்ரீகண்ட பரமசிவனாக நந்தியம் பெருமானுக்கு உபதேசித்த இந்த பதி பசு பாசம் என்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானத்தை இன்று சாதாரண பாமரர்களும் படிக்கும் அளவிற்கு, பள்ளி குழந்தைகள் படிக்கும் அளவிற்கு, கல்லூரி மாணவர்கள் படிக்கும் அளவிற்கு, ஒரு லேமேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுமக்கள், பொது மனிதர்கள், சமயத்தை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் கூட படித்து நம் சமயத்தின் அருமை பெருமைகளை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு மிகவும் எளிய முறையிலே, எளிய நடையிலே, வாழ்வியல் உதாரணங்களுடன், மிக குறைந்த எடையிலே, 100 கிராம் கூட இல்லை, மிக குறைந்த பக்கங்களிலே, மிக குறைந்த அளவிலே வடிக்கப்பட்ட இந்த சைவ சித்தாந்த சுடர் நூல் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் எல்லோருடைய இல்லத்திலும் இது இருக்க வேண்டும். அதுக்காக ஒரு 10 கோடி நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டும் என்றால் பண்ண தயாராக இருக்கின்றோம். இதுவரையில் 15,000 தான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னொரு 5,000 பிரிண்ட் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இல்லந்தோறும் இது இருக்க வேண்டும் என்றால் எப்படியும் ஒரு 10 கோடியாவது நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அளவிலே இந்த ஞானத்தை உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லக்கூடியவர்கள், சொல்ல முடிந்தவர்கள் சொல்ல வேண்டும். இயமம் நியமம் அப்படின்னு இருக்கு. செய்ய வேண்டியதை செய்யாம இருந்தாலே பாவம் அது. ஐயா நான் பஞ்சபுராணம் படிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், இன்னொரு 4 பேரை படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிற திறமை இருக்குது, நேரம் இருக்குது, எல்லாத்தையும் சிவபெருமான் கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம பண்ணலை அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதும் பாவமாயிடும். இந்த அளவிலே அனைவரும் இந்த ஞானத்தை, இது எளிமையாக இருக்குல்ல, இந்த புக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் படிங்க, நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம். இந்த புக்கு இல்லாதப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம கையில் நம்மளுடைய கருத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. இன்று நம் கையில் புத்தகம் இருக்கிறது, 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு தோசையை விட குறைவான விலையில் இது கிடைக்கிறது. அனைவரும் இதை ஒரு சொந்த ஒரு இலக்காக, டாஸ்காக எடுத்துக்கிட்டு, சில மாணவர்கள் அப்படி செய்கிறாங்க. அவங்களே 500 புக்கு வாங்கி அவங்க ஊர் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அப்படிதான் இருக்கணும். கைலை துரைசாமி ஐயா வெரி குட் சொல்கிறாரா இல்லையான்றது முக்கியம் இல்லை. கைலையில் இருக்கிற ஐயா நிச்சயமாக வெரி குட் சொல்லுவார். அதனால் இந்த பணியில் எல்லோரும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவும். என்ன ஒரு 30 ரூபா புக்கு, 10 புக்கு கூட நம்மளால் வாங்க முடியலையா? 10 பேருக்கு கொடுத்து, ஒருவேளை அந்த 10ல் ஒரு 5 பேர் படித்து அதில் ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையை, அவங்க உங்களை தெய்வமாக நினைப்பாங்க. அவங்களுக்கு தெய்வம் இனிமேல் பெருமாளோ சிவனோ கிடையாது. அவங்களுக்கு தெய்வம் நீங்களாயிடுங்க. இன்னைக்கு நம்ம மாணவர்கள் இதில் ஆரம்பித்து அடுத்த படிக்கு வந்து அடுத்த படியில் போய் 14 சாத்திர நூல்களையும் படிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. படிக்கிறது படிக்காதது அடுத்து, நாங்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து விட்டதல்லவா. 14 சாத்திரம் இல்லை, இன்னும் 140 சாத்திரம் இருந்தாலும் படிக்கலாம். முதலிலே இது ஒரு துருப்புச்சீட்டு என்பது போல இதை கொண்டு போய் எல்லாரும் வீட்டிலையும் நிறுத்தி, எல்லாரும் மனசுலையும் நிறுத்திடுறது நம்மளுடைய கடமை. நம் வாழ்நாளுக்கு பிறகு அது எப்படி நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்குவோம். அனைவரும் இதை பரப்புரை செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அதை நீங்கள் பாடம் நடத்துறதுக்கு கூடுதல் செய்தியாக நாம் இந்த நூலை சிந்திக்கின்றோம். இந்த நூலிலே பல்வேறு பெயர்கள், பல்வேறு பதிப்பாகங்கள், பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள். நமது நூலின் பெயர் சித்தாந்த விளக்கம் வினா விடை. இந்த காம்பினேஷனில் இருக்கிற நூலை தான் நம்ம சிந்திக்கிறோம். வாங்குறவங்க வாங்கிக்கலாம். சென்னையில் கைலாஷ் பிரிண்டர்ஸில் இருக்குது, மலேசியாவில் கிடைக்குது. திருவாவடுதுறை ஆதீனம், இந்த ஆதீனத்தின் சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், மாணவர்கள் அல்லது ஒருங்கிணைப்பாளர்கள், அமைப்பாளர்கள் எல்லாத்தையும் இந்த புக்கு இருக்கும், இல்லைன்னா ஆதீனத்தில் இருக்கும். இந்த புக்கை வாங்கிக்கோங்க. 3 செக் பண்ணிக்கோங்க. சித்தாந்த விளக்கம்னு இருக்கணும், வினாவிடைன்னு இருக்கணும். இதோடைய ஆசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவராக இருக்க வேண்டும். ஆனந்தராசன், இதுதான் ஆசிரியர் பெயர். இது 3 இருந்ததுன்னா நம்ம பேசுகிற நூல் அதுதான். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த ஃபார்மில் இருக்குது. 204 கேள்விகள் இருக்கிறது. நம்ம ஒரு கால்வாசி முடிச்சிட்டோம், 50 கேள்விகளுக்கு வந்துட்டோம், 25% முடிக்கிறோம். கூடிய விரைவில் நம்ம முழுவதையும் முடிச்சுட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போக போகிறோம். பாடத்திற்கு போவோம். சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தது 47, 48வது கேள்விகள் வரைக்கும் பார்த்தோம். இன்று அதை 48 ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இறைவன் வந்து 5 தொழில் செய்கின்றான்.
இந்த பிரபஞ்சத்திலே இந்த 5 தொழில்களையும் செய்யக்கூடிய ஒரே கடவுள் சிவபெருமான். உன் பேரு நமசிவாயம் என்றும் பெயர், 1000 நாமங்கள் கொண்டவன். இந்த சிவபெருமான் செய்கின்ற 5 தொழில்களை நாம் கொஞ்சம் சுருக்கியும் சொல்லலாம், விரிச்சும் சொல்லலாம், அப்படியேவும் சொல்லலாம். அதுக்கு ஆசிரியர் எங்கெங்கெல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நமக்கு விளக்குறார். வேதத்துல 3 தொழில்கள் தான் செய்கிறான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இந்த சித்தாந்த நூலில் 5 தொழில்னு சொல்கிறோம். ஓ, எப்படி 3ஆ 5ஆ அதை முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அது அதில் இந்த மறைத்தல் தொழில், அழித்தல் தொழில், இந்த ரெண்டும் எப்படி மற்ற 2 தொழில்களில் உள்ள அடங்கி இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது 3ன்னு சொல்லுவோம், ஆனால் அதை உள்ளே போய் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே 2 இருக்கும். அதனால 3 தொழில்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை, புரிஞ்சு சொன்னா தவறு இல்லை. புரியாம இறைவன் மறைத்தல் தொழிலே செய்யலை அப்படின்னு சொல்றதுதான் தவறு. மறைத்தல் தொழில் என்பது இதுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை. நம்ம மலங்களை பற்றி படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோம்? பதி, பசு, பாசம்னு படிக்கிறோம். அப்புறம் பாசம் 3 வகைப்படும் சொல்றோம். அதுல ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம்னு சொல்றோம். அதுல மாயை மலம் இன்னும் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று 3 வகைப்படும் சொல்றோம். கண்மம் என்பது 2 வகைப்படும் சொல்றோம், நல்வினை, தீவினை. அப்படி நம்ம டிவைட் பண்ணி படிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே வேதத்தில் 3 தொழில் என்று சொல்கிறார்கள். அது 5 தொழிலையும் உள்ளடக்கிய 3 தொழில், அதனால கவலைப்பட வேண்டாம். சிவ ஆகமங்களில் 5 தொழில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்ம பேஸாக வச்சுக்கிறோம். சிவாகமங்கள் தான் நமக்கு பேஸ். வேதங்களோ வேதத்தை நம்ம பேஸாக வச்சுக்கிறது இல்லை சைவ சித்தாந்தத்துக்கு. சிவ ஆகமங்களில் மொத்தம் 5 தொழில் இருக்கிறது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் அல்லது அழித்தல். இது 3 மாயையில் நடக்குது. படைத்தல் எதில் படைக்க முடியும்? மாயையை வச்சு தூளத்தை படைக்க முடியும். என்னுடைய உடம்பு படைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய கருவிகள் தனு, கரணம், புவனம், போகம் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக படைத்தல் தொழில் இந்த மாயையில் தான் நடக்கணும். காத்தல் தொழில் அதில் தான் நடந்துகிட்டு இருக்கு, மாயையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒடுக்குதல், அது அழித்தல். என்னுடைய உடலை ஒடுக்குதல். என்னுடைய கைலை துரைசாமிங்கிறது ஒரு காலத்தில் இந்த உடம்பு எங்கேயோ பிரிஞ்சு போயிடும், அந்த உயிர் வேற எங்கேயோ போயிடும். இவர் இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது, பழைய ஃபோட்டோ தான் மாலையோடு இருக்கும். ஸோ அப்படி நமக்கு அந்த ஒடுக்குதல் தொழில் அப்படிங்கிறது இந்த மாயையில் உடம்புல நடக்கிறதுனால இந்த 3 தொழில்களும் தூளமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போன வருஷம் இருந்தார், இந்த வருஷம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி மாயையில் நடக்கின்ற தொழில்கள். ஆனால் இறைவன் மறைத்தலும் அருளுதலும் அப்படிங்கிறது தூளத்தில் நடக்காது, சூக்குமத்தில் நடக்கக்கூடிய தொழில்கள். அது உயிர்களுடைய அந்த அறிவுன்னு சொல்கிறோம்ல, அந்த அறிவில் நடக்கக்கூடிய தொழில்கள். இந்த 3 தொழில்களும் உயிருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தனு, கரண, புவன, போகத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள். ஆக படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல் அப்படிங்கிற 5 தொழிலுமே சிவபெருமான் அதுக்கு ஒரு ஆளை வைத்து செய்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நமச்சிவாயன்னு நம்ம படிக்கும் பொழுது ந என்பது திரோதான சக்தி அல்லது மறைப்பு சக்தின்னு சொன்னோம். அங்கே ஒரு மறைப்பு சக்தின்னு சொல்கிறோம், இங்கே மறைக்கும் தொழிலை செய்கிறாருன்னு சொல்கிறோம். இதுவும் அதுவும் ஒன்றா வேறா? இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் தெரியாமல் இது வேறு வேறுன்னு நினைக்கிறாங்க. ஒன்று தான் செய்ய முடியும். மறைத்தல் என்றால் 5 தொழில்களில் வர்ற மறைத்தலும் அதுவும் நமச்சிவாயத்தில் வர்ற திரோதான மறைத்தலும் ஒன்றுதான். அதுபோல் அருளல் என்று இங்கே 5 தொழில்களில் கடைசி தொழிலாக நாம் சொல்கின்றோம். அருளல் தொழில் நமசிவாய மந்திரத்தில் வா என்கின்ற எழுத்து அருள் சக்தியை குறிக்கிறதுன்னு சொல்கிறோம். அந்த அருள் சக்தியை குறிக்கிறதும் இங்கே அருளல் தொழிலை செய்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அது ஆக மொத்தம் 5 தொழில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோட பழைய பாடம். இன்றைய பாடத்துக்கு நம்ம போனால் 49வது கேள்வி, திருமுறைகளில் 2 தொழில். திருமுறை பாடல்கள் எடுத்து தேவாரத்தில் படித்தா சில இடங்கள்ல 2 தொழில்னு வருகிறது. அதை மாணவர் கேட்குறார். இறைவனது தொழில்களை நமது திருமுறைகள் எவ்வாறு அடக்கி கூறுகின்றன அப்படின்னு கேட்குறார். அறிவில்லாத உலகத்தை அறிவுடைய உயிர்களுக்கு உதவியாகும் வகையில் அமைத்து அவ்விரண்டனையும் ஒன்றுபட பிணைத்து வைக்கின்றான் இறைவன். இந்த உலகம் அறிவில்லாதது, இந்த மைக் அறிவில்லாதது, நான் அறிவுடையவன். என்னையும் இந்த மைக்கையும் ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றான் சிவபெருமான். அதுபோல இந்த உலகம் என்பது ஜடப்பொருள். தனு ஜடம், கரணம் ஜடம், புவனம் ஜடம், போகம் ஜடம். ஆனால் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கு, பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு, நிலா வந்துக்கிட்டு இருக்கு, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, மழை பெய்யுது, மேகம் வருது, மின்னல் வருது. எல்லாமே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர அதெல்லாம் அறிவற்ற தானே நடக்க முடியாத பொருள்கள்.
ஆனால் இறைவன் எப்படி அதெல்லாம் நடக்குது என்றால், யாரோ ஒருவன் அறிவுடையவன், அதை அந்த தகுதி உடையவன் தன் வயத்தன் ஒருத்தன் தான் அதை நகர்த்த முடியும். இல்லைன்னா சூரியன் அதுவா நகராது. சட உலகத்தை அவன் படைத்து காத்து அழித்தல் ஆணவ மலத்தின் சக்தி தேய்தற்கே ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம் படித்தாதான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்றது நமக்கு தெரியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகம் பிறந்தது நமக்காகத்தான் அப்படிங்கிறது இந்த சைவ சித்தாந்தத்தோட படித்தாதான் நமக்கு தெரியும். உலகம் பிறந்தது எதற்காக அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு பாடல் இருக்கு. உலகம் பிறந்தது எதற்காக? எனக்காக, என்னுடைய ஆணவ மலம் போறதுக்காக. 9 கோள்கள் எதற்காக? எனக்காக. 7 நாட்டு சனி எதுக்காக? எனக்காக. விநாயகர் எதுக்காக? எனக்காக. முருகன் எதுக்காக? எனக்காக. ஜீசஸ் எதுக்காக? எனக்காக. எப்படியாவது நான் எனதுங்கிற அந்த 2 விஷயத்தை குறைச்சு இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் உலகமே படைக்கப்பட்டது. உலகத்துல நம்ம பிறந்த சாதாரண பிறவின்னு நினைச்சுக்காதீங்க. உலகமே எனக்காகத்தான் படைக்கப்பட்டதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சட உலகத்தை அவன் படைத்து காத்து அழித்தல் ஆணவ மலத்தின் சக்தி தேய்தற்கே ஆகும். அம்முத்தொழில் பட்ட உயிர்கள் தம்மையும் தலைவனாகிய இறைவனையும் தம்மை பற்றியுள்ள பாசத்தையும் அறிவதில்லை. இவ்வளோ தூரம் படைச்சு நமக்கு படிப்பை கொடுத்து முனைவர் கொடுத்து எல்லாம் கொடுத்து 6 அறிவு கொடுத்து, அதுக்கு நம்ம பெருமைப்படும். மனிதனாக படைத்து 6 அறிவு கொடுத்து என்னப்பா பகுத்தறிவை பயன்படுத்தின அப்படின்னு கேட்டா, பதி பசு பாசம்ன்றது 3 இருக்குன்னு எனக்கு தெரியாது. பதி வேற, அது ஒண்ணுதாங்கிறதும் எனக்கு தெரியாது. பசுக்கள் நிறைய இருக்கு, 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 லட்சம் யோனி பேதங்கள்னு எனக்கு தெரியாது. மலம் என்று ஒன்று இருக்கு, அதுல ஆணவம் கண்மம் மாயை இருக்கு, மாயையில 3 இருக்கு, கண்மத்துல 2 இருக்கு, ஒன்றும் தெரியாது எனக்கு. அப்ப எதுக்குடா நீ மனிதனா பிறந்த? நல்லா சாப்பிட்றதுக்காக பிறந்த, வேண்டியதை சமைச்சு சாப்பிட்றதுக்காக பிறந்த. ஆடு மாடெல்லாம் அப்படி சாப்பிட முடியாது, கிடைச்சதை தான் சாப்பிடும். நம்ம வேண்டியதை சமைச்சு சாப்பிடலாம், அதனாலதான் பிறந்திருக்கோம். ஆகவே படைத்தல் முதலிய முத்தொழில்களும் மறைத்தல் என்னும் தொழிலில் அடங்குவனவாகும். அதனால் இறைவன் செய்யும் தொழில்கள் உண்மையில் மறைத்தல் அருளல் என 2 ஆகும். இறைவன் ஃபைனலா என்ன எதுக்காக படைக்கிறாரு? அருள்றதுக்காக படைக்கிறாரு. எதுக்காக காக்குறாரு? அருளுவதற்காக காக்குறாரு. எதுக்காக ஒடுக்குறாரு? அருளுவதற்காக ஒடுக்குறாரு. எதுக்காக மறைக்கிறாரு? அருளுவதற்காக மறைக்கிறார். இருவினை ஒப்பு மல பரிவாகம் சக்தி நிபாதம் நடந்ததா முத்திக்கு போக முடியும். சக்தி நிபாதத்துல அருள் செய்வதற்காகத்தான் இத்தனை கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த தொழில் அடங்கிடும். அதனால் இறைவன் செய்யும் தொழில்கள் உண்மையில் மறைத்தல் அருளல்னு 2 சொன்னாலே போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடுறாரு. பொற்சுண்ணத்துல பந்தமும் வீடுமாய் ஆயினார்க்கு அப்படின்னு ஒரு பாடல் வருது. பந்தமும் வீடுமாய் ஆயினார்க்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல இந்த கருத்து வலியுறுத்தப்படுகிறது. மறைத்தல் உயிர்களுக்கு பந்தத்தை செய்வது ஆதலாலும் அருளல் உயிர்களுக்கு வீட்டினை தருவது ஆதலாலும் 5 தொழில்களையும் பந்தம் வீடு என்னும் 2 தொழிலாக அடக்கி திருமுறைகள் பல இடத்தும் கூறுகின்றன. மொத்தமா என்னப்பா இருக்கு அப்படின்னா, மறைப்பு சக்தி ஆகிய திரோதான சக்தி இருக்கு, அருள் சக்தி இருக்கு. இது 2 தான் இருக்குது. மற்றதெல்லாம் அதுக்குள்ள அடைக்கிடலாம். அப்புறம் இப்போ படைத்தல், மறைத்தல் இருக்கிறதுனால தான் படைத்தலே இருக்கு. அருளல் வேண்டும்ங்கிறது தான் படைத்தலே இருக்கு. காத்தல் மறைத்தலுக்குள்ளதான் இருக்கு. ஒடுக்குதலும் மறைத்தலுக்குள்ளதான் இருக்கு. குழப்பமா இருக்கு. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் இது எல்லாமே மறைத்தலுக்குள்ளே வந்துருக்கு. மீதி என்ன? அருளல் இருக்கு. படைத்தல், இந்த மறைத்தல் ஏன் நடக்குது? படைத்தல் ஏன் நடக்குது? மறைத்தலுக்காக நடக்குது. காத்தல் ஏன் நடக்குது? மறைத்தலுக்காக நடக்குது. ஒடுக்குதல் ஏன் நடக்குது? மறைத்தலுக்காக நடக்குது. சரிப்பா, மறைத்தல் ஏன் நடக்குது அப்படின்னா அருளுதலுக்காக நடக்குது. அப்ப இறைவனுடைய நோக்கம் என்ன? அருள் செய்ய வேண்டும். மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, மூல பண்டாரத்தை வழங்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, சீக்கிரமா போகணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. அவன் அருள் செய்ய காத்துக்கிட்டு இருக்கான். அந்த அருளை பெறுவதற்கு நாம் தகுதியாவதற்கு இந்த தொழில்கள் எல்லாம் நடக்கிறது. இங்கனம் மறைத்தல் உயிர்களுக்கு பந்தத்தை செய்வதானாலும் அருளல் உயிர்களுக்கு வீட்டினை தருவது ஆதலாலும் 5 தொழில்களையும்
பந்தம் வீடு என்னும் இரு தொழிலாக அடக்கி திருமுறைகள் பல இடத்தும் கூறுகின்றன. பந்தமும் வீடும் படைப்போன் காண்க என்பது திருவாசகம். பந்தம் வீடு தரும் பரமன் என்பது பெரிய புராணம். பந்தமும் அவன் தான் கொடுப்பான், வீடும் அவன் தான் கொடுப்பான். வீடுன்னா அருளல். இங்கனம் ஒவ்வொரு கருத்து பற்றி இறைவன் செயல்களை 2 என்றும் 3 என்றும் அடக்கியும் 5 என்று விரித்தும் கூறுகின்றன நூல்கள். அதனால 2, 3, 2 தான் செய்கிறான், படைத்தலும் காத்தலும் மட்டும் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்கியூ பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா அடக்கி சொல்லும் பொழுது நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். இறைவன் இத்தொழில்களை செய்தற்கு காரணம் என்ன? அவருக்கு என்ன வேலை? வேற தொழில் கிடைக்கலையா? ஏன் இதை செய்கிறாரு? உயிர்களை உய்விக்க வேண்டும் என்னும் கைமாறு கருதாத கருணையே இறைவன் செய்யும் செயல்களுக்கு காரணம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுது. இறைவன் ஏன் இந்த உலகத்தை படைக்கணும், காக்கணும், ஒடுக்கணும், மறைக்கணும், அருளணும்? என்னப்பா அது? அவன் இதை செய்யறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கமிஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கைமாறு கருதாத கருணையே இதற்கெல்லாம் காரணம். உயிர்களுக்கு உய்தியாவது, உய்தி அப்படின்னு சொன்னா உய்தல், உய்வை அடைய வேண்டும், உயிர்களை உய்விப்பதற்காக உய் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பிறவி பயனை அடைவது, விமோச்சனம் அடைவுதல், ஈடேறுதல் அப்படிலாம் அதுக்கு பொருள் உண்டு. உய்தி, உய்தல் அல்லது உய்தி அப்படின்னா பரிகாரம், பிறவி பயன், விமோசனம், ஈடேறுதல் அப்படிலாம் அதுக்கு பொருள் உண்டு. உயிர்களுக்கு உய்தியாவது உயிர்களது அறியாமை நீங்கி அறிவு வளர்ச்சி பெறுவதும் முடிவில் வீடு பெற்றினை பெறுவதும் ஆகும். உயிர்கள் உய்ய கொண்டான் அப்படின்னா உய்ய வந்தாருக்கே அப்படின்னா அவர் என்ன உயிராரு அப்படின்னா, உயிர்கள் ஆணவமலை இருள அறியாமையிலும் நான் எனதிலும் கிடக்கிறது. அதை அந்த அறியாமை இருளை நீக்கி இருக்கிறதுலேயே பெரிய அறிவாகிய தன்னுடைய அறிவையும் இருக்கிறதுலேயே பெரிய ஆனந்தமாகிய தன்னுடைய ஆனந்தத்தையும் தன்னையே இறைவன் தருகின்றான், சச்சிதானந்தத்தை தருகிறான். அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றான். இப்பயனை முன்னிட்டே அவனது அனைத்து செயல்களும் நிகழ்கின்றன. அவற்றுள் ஒன்றேனும் அவன் பொருட்டு நிகழ்வதில்லை. இந்த 5 தொழில்களையும் இறைவன் செய்வது சிவபெருமானுக்காக செய்யவில்லை. இப்போ நம்ம செய்கிற தொழில்களில் இப்போ நான் இந்த வகுப்பு எடுக்கிறேன், நான் வேற ஏதாவது என்னோட குடும்பத்தை நான் பார்க்கணும்ல, குடும்பத்துக்கு உண்டான பொறுப்புகள் கடமைகள் இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு பொருளாதாரம் வேணும், அதுக்கு நான் ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செய்வேன். நான் வகுப்புகள் எடுக்கிறேன், ஆனால் ஒரு இடத்துல வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன். அப்படி பொது தொழில், பொது தொண்டு, அப்புறம் சொந்த தொண்டு அப்படின்னு நமக்கெல்லாம் இருக்குது. ஆனால் சிவபெருமானுக்கு அந்த மாதிரி சொந்த தொண்டுன்னு எதுவும் கிடையாது. அவனுடைய தொண்டுகள் அனைத்துமே உயிர்களுக்கான பொது தொண்டு தான். அதனால அவன் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் சிவபெருமானுக்கு எப்போதும் நம்மளை பற்றிய சிந்தனைகள் தானே தவிர வேற சிந்தனையே கிடையாது. நமக்கு போன உடல் என்ன கொடுத்தான், அதை நம்ம எப்படி பண்ணோம், இந்த தடவை என்ன உடல் கொடுத்துருக்குறான், அதை நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த தடவை அவனுக்கு என்ன கொடுத்தா என்ன பண்ணுவான், இதை பற்றி இப்படி ஒரு 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 உயிர்களுக்கும் அவன் சிந்திக்கின்றான். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இவன் தான் சிந்திக்கணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இவன் தான் சிந்திக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேற கடவுள் சிந்திக்கிறாருன்னு அவங்க சொல்லட்டும். நம்மை பொறுத்த வரைக்கும் கடவுள்கள் பல அல்ல, கடவுள் ஒருவனே. அதனால இவன் தான் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பான். நமக்காக யாரும் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நமக்காக யாரும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் இன்னும் சைவ சித்தாந்த சுடர் படிக்கலைன்னு அர்த்தம். நமக்காக சிவபெருமான் என்றும் இருக்கிறான். மற்ற எந்த சொந்தமும் அப்படி வர முடியாது. என்னுடைய தாய் தந்தையர் இருந்தாங்க, என் 90 வயது வரைக்கும் இருந்தாங்க, இப்போ இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னுடைய மனைவி இருக்காங்க, எத்தனை காலம் இருப்பாங்க, நான் எத்தனை காலம் இருப்பேன், என்னுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறாங்க. அதிகபட்சம் ஒரு 100ன்னு சொல்லலாம், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 200 ஆண்டுகள் சொல்லலாம், அவ்வளோதானே. 200 ஆண்டுகள்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சிவபெருமானுக்கும் நமக்கும் எவ்வளோ நாள் உறவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய கருணை நமக்கு தெரியும். இப்போ மாணவர் என்ன கேட்குறாரு, 5 தொழில்களுள் அருளல் தவிர ஏனை 4ம் உயிர்களை பிறப்பு இறப்புகளில் செலுத்தி துன்புறுத்தும் கொடும் செயல்களாகவே உள்ளன. அவற்றை செய்வதற்கும் அருளே காரணம் எனல் பொருந்துமோ? 5 தொழில் சொன்னீங்க சாமி, படைத்தல் காத்தல்னு சொல்றது நல்லா இருக்கு. காத்தல்னு படுற பாடு நமக்கு தானே தெரியும். வீட்டில் கரண்ட் இல்லைனாக்க தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு வீடே தலைகீழாக மாறிடுது.
இந்த கஷ்டமெல்லாம் எங்கே தெரியுது உங்கள் பாடத்தில்? ஆக அவன் காக்குறான் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வலி இருக்குது, வலியை தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவன் மறைக்கிறான்னு சொன்னால் அதுக்குள்ளே வலி இருக்குது, வலியை தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவன் படைக்கிறான்னு சொன்னாலும் அவனுடைய படைப்பில் 1008 ஓட்டை இருக்குது, அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு தான் இந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இது எல்லாமே இறைவன் செய்கிறது எல்லாம் இது தர்ற இன்பத்தை விட துன்பங்கள் தானே நிறைய இருக்குது. 5 தொழிலில் படைத்தல்ங்கிறது என்ன இன்பமா? இல்லை. காத்தல் இன்பமா? இல்லை. ஒடுக்குதல் இன்பமா? இல்லை. மறைத்தல் இன்பமா? இல்லை. அருளல் ஓகே, வெரி குட், கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, நிறையா கொடுங்க ப்ளீஸ். இப்போ அவன் செய்கிற 5 வேலையில் மனிதர்கள் அவனை பாராட்டுறது ஒரு வேலையில தான். மீதி 4 வேலையில் அவனை ஏசி 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 அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. நம்ம திட்டினதுல இது வரைக்கும் ரொம்ப அதிகமாக திட்டினது நம்ம வணங்குற கடவுளாத்தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்றதெல்லாம் ஒரு 80% மக்களுக்காக பொருந்துறத சொல்றேன். பொதுவான கருத்து ஒரு 20% வேறாக இருக்கும். அது எக்ஸம்ஷன்ஸ், அது வேண்டாம். 80% மக்கள் திட்டுறது நம்மளுடைய இஷ்ட தெய்வமாகத்தான் இருக்கும். அதில் திட்டு நிறைய வாங்குறவன் சிவபெருமானத்தான் இருக்கும். நான் செய்கிறதுல நல்லா இருந்துச்சுன்னா நான் செஞ்சதா சொல்லுவேன், சரியில்லைன்னா சிவன் சோதிக்கிறான்னு சொல்லிடுவேன். ஒரு ஆசிரியர் ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு, எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாணவனுக்கு புரிய வைக்கிறாரு. பள்ளியில் படிக்கும் பையன் ஒருவன் பாதை மாறி சென்றான். பள்ளிக்கு ஒழுங்காக வருவதில்லை. படிப்பில் அவனுக்கு அக்கறை இல்லை. அவனது நிலையை உணர்ந்து கொண்ட வகுப்பு ஆசிரியர் அவன் மீது இரக்கம் கொண்டார். அவனை திருத்த முற்பட்டார். இதமான முறைகளை முதலில் மேற்கொண்டார். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முதல்ல சாஃப்ட் ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க, சொல்லி திருத்தணும்னு நினைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணாதப்பா அப்படிம்பாங்க. பண்ணுனா ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அப்படி கொடுப்பாங்க. அப்புறமா தான் பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு போவாங்க. இதமான முறைகளை முதலில் மேற்கொண்டார். அதனால் போதிய பயன் விளையாமல் போகவே தண்டம் என்ற முறையை கையில் எடுத்தார். சாம பேத தான தண்டம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு முதல்ல சாமமாக சொல்கிறது, அப்புறம் சாம பேத தான தண்டம். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பதிவிடுங்க, இந்த 4 என்னன்னு. கடைசியாக தண்டம். அது உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இறைவன் முதல்ல அப்பா இது பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவார். இந்த நூல்களை எல்லாம் கொடுத்து எது நல்லது கெட்டதுன்னு அருளாளர்கள் மூலமாக சொல்லுவார். நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு பாயான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்புறம் வேறு மாதிரி உணர்த்துவார், லைட்டாக காமிப்பார். நம்ம அப்போ அதை கண்டுக்க மாட்டோம். அப்புறம் பெருசாக காமிப்பார், இப்போ கூட கண்டுக்க மாட்டோம். அப்புறமா அவர் ஸ்டாப் பண்ணி ஆகணும், போலீஸ் மாதிரி ஸ்டாப், ஃபைன் கட்டு. அப்போ போய் சிவன் என்னையை சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும்? தண்டம் என்ற முறையை கையில் எடுத்தார். அடித்து அடித்து அவனுக்கு புத்தி புகட்டி பாடத்தையும் புகட்டினார். அடித்து படிக்க வச்சிட்டார். கடைசியில் அவன் நல்வழிக்கு வந்தான். அவரது விடாமுயற்சியினால் பள்ளியில் முதல் மாணாக்கன் என்னும் பெருமையும் பெற்றான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆயிட்டான் ரேங்க்ல. பின்னர் வெளியூர் சென்று மேற்படிப்பை முடித்து வாழ்வில் ஒரு உயர்நிலையை எய்தினான். நல்ல ட்ராக்குக்கு வந்துட்டான். நன்னெறி முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சிவபெருமான் அதுபோல இந்த ஆசிரியர் பண்ணியிருக்கிறார். தனது கடந்த காலத்தை அவன் நினைத்து பார்க்கும்போது அந்த ஆசிரியரின் உருவம் அவனது மனத்திரையில் தோன்றும். அப்பொழுது அவன் நன்றி பெருக்கோடு அவரை வாழ்த்துவானா, அல்லது அவர் கொடுத்த துன்பங்களை எண்ணி நான் பட்ட பாடனைத்தும் தாளம் படுமோ என்று தரிபடுமோ, என்ன மாதிரி கஷ்டம் இந்த தாளம் மத்தளம் படுமா, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடின்னு சொல்லி அப்படி வருத்தப்படுவானா? அந்த ஆசிரியர் மேலே அவனுக்கு மரியாதை வருமா, நன்றி உணர்வு வருமா, இல்லை இப்பவும் கோபம் வருமா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறார். அப்போ அந்த மாணவன் இப்போ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறதுனால என்ன நினைப்பான், என்னை அடித்து அவர் அன்னைக்கு திருத்தலை அப்படின்னா நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன், அப்படியே கெட்டு குட்டிச்சவர் ஆயிருந்திருப்பேன். சார் தான் என்னை அடித்து அவனோட சேராத இவனோட சேரு, நான் உனக்கு பழசெல்லாம் விடு, நான் உனக்கு சொல்லித்தரேன், என்னுடைய நோட்ஸை நீ எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய ஆள் ஆக்கிட்டாருங்கும்போது நன்றி பாராட்டுவானே அன்றி முனிவு கொண்டு அவரை பழித்து உரையான். ஆசிரியரை பழிக்க மாட்டான். அவ்வகுப்பு ஆசிரியரும் மாணவரும் போல இறைவனும் உயிர்களும் உள்ளனர். எவ்வளோ அழகா உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க ஆசிரியர். உயிர்களை நோக்கி இறைவன் செய்யும் செயல்கள் சில துன்புறுத்துவனவாக தோன்றினாலும் அவை கொடுஞ்செயல்கள் அல்ல. உயிர்களை மலம் என்னும் அழுக்கினை நீக்கி தூய்மை செய்து அவற்றின் அறிவை மேன்மேலும் வளர்த்தலே அவனது செயல்களின் நோக்கமாகும்.
அவனுடைய செயல் என்னன்னு நம்ம பார்க்கக்கூடாது. அவன் செயலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவனுடைய செயலின் நோக்கம் நம்ம நல்லா வரணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அவன் செய்கிறான். அவனுக்கு தெரியாதா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது? நம்மளை விட அவனுக்கு தெரியாதா? அதனால இறைவன் செயல்களில் நம்ம எதையும் குறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால அருளல் செய்யறதுக்காக மற்றதெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னா, அருளல் அவன் தானே செய்கிறான். அருளல் அவன் செய்யணும்னா இதெல்லாம் செஞ்சால் தானே முடியும். சரி, ஓகே, சிவபெருமான் அதெல்லாம் செய்ய வேண்டாம்னா எப்படி அருள் கிடைக்கும்? வேற எங்கே கிடைக்கும்? இது இவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும், வேற கடையில் கிடைக்காது. அதனால என்ன விலையா இருந்தாலும் கொடுத்து தான் வாங்கணும். அப்படிப்பட்டது. அடுத்த கேள்வி 52, இறைவனின் விளையாட்டு பற்றி சொல்லுகிறார். படிங்க, கேள்வியை படிங்க. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை யாதொரு நோக்கமும் இன்றி, யாருக்கும் எந்த ஒரு பயனும் இன்றி வாளா செய்கின்றான். வாளான வீணான்னு அர்த்தம். வீணா செய்கின்றான் என்று கருத்துப்பட முத்தொழில் செய்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு என்று ஒரு சாரர் கூறுவர். இதனை எப்படி மறுப்பது அப்படின்னு மாணவர் கேட்கிறார். எல்லாமே இந்த உலகம் ஏன் தோன்றியது? இறைவனுடைய விளையாட்டு. இறைவனுக்கு விளையாடுறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு மாணவர். உலகில் எச்செயலும் நோக்கமின்றியும் பயனின்றியும் வாளா, சும்மா வேஸ்டா, பிரயோஜனம் இல்லாமல் நிகழ்வதல். நீ செய்வியா? முதல்ல தேவையில்லாத வேலையை நீ செய்வியா? ஒரு கம்பெனிக்கு போகிறோம், சம்பளம் கிடையாது, ஆனால் வந்து வேலை செய்ய சொல்கிறாங்க. 8 மணிக்கு வரணும், 5 நிமிஷம் கூட லேட்டாக போகக்கூடாது. நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க, ஆனால் சம்பளம் கிடையாது. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவோமா நம்ம? ஏன்? அடப்பாய பேசாமல் வீட்டிலே இருந்துடலாம். அது ஒரு செயலில் நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு நண்பர்கிட்ட பேசினா கூட ஏதாவது காசு கிடைக்குமா, வேற ஏதாவது கிடைக்குமான்றதுக்கு தான் பேசும். ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை கொடுத்து எதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம், பழகுறோம், ஃபோன் பண்ணுறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறோம். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏன்னா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வரணுங்கிறதுனால. இப்படி எதுவுமே நம்ம பலனை எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நோக்கம் இல்லாமல் நம்ம எதையும் செய்கிறது இல்லை. இது நமக்கே எவ்வளோ அறிவு இருக்குது, சிவபெருமானுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும். அவன் நோக்கம் இல்லாமல் எதையாவது செய்வானா? என்ன, நம்முடைய நோக்கம் சின்னதாக இருக்கும், அவனுடைய நோக்கம் பெரிதாக இருக்கு. உலகில் எச்செயலும் நோக்கமின்றியும் பயனின்றியும் வாழா நிகழ்தல் இல்லை. கண் இமைத்தல், கொட்டாவி விடுதல், தும்முதல் முதலான செயல்கள் வாழா நிகழ்வன போல தோன்றினாலும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 25-30 நாளாக சளியிலே இருக்கேன் நான். அதனால நாளுக்கு நாள் இது கொஞ்சம் மோசமாகிக்கிட்டே போகுது. இப்போ பாருங்க, பேச்சு வாக்கு வந்து மூலாதாரத்துலேருந்து வந்து மேலே ஏறணும், ஏற மாட்டேங்குது, இங்கே நிற்கிது. ஆக இது இது வந்து என்னவோ வெட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணினாலும் அவையும் உடலில் நோக்கில் தகுந்த காரணம் பற்றி நிகழ்வனவே அன்றி பயன் கருதாமல் நிகழ்வன அல்ல. கண் இமைக்கிறோம் அப்படின்னா ஏன் சும்மா கண்ணை அமைச்சிக்கிட்டே இருக்க, பேசாமல் விட அப்படின்னா அப்படி இல்லையே. கண் இமைக்கிறதுக்கு உள்ள 14 காரணம் இருக்கு. ஏன்? கண்ணு ஈரமாக இருக்கணும் ஃபஸ்ட். ஈரம் எங்கேருந்து வரும்? ஈரப்படுத்தணும். ஈரப்படுத்துறதுக்கு எங்கேயாவது ஒரு லூப்ரிகேட்டர் வேணும், ஆயில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அதுக்கு இமை வருது. ஸோ இப்படி அதுக்கு எங்கேருந்து வருது அப்படிலாம் நம்ம பாடத்தில் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பெரிய போய் அனாட்டமி எல்லாம் படிக்க வேண்டாம், எம்பிபிஎஸ்லாம் படிக்க வேண்டாம். இந்த 100 பக்கத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. சிறு பிள்ளைகள் தெருவில் கூடி விளையாடுகின்றனர். பெண் பிள்ளைகள் மணலில் சிறு வீடு கட்டி சிறு சோறு சமைத்து ஆடுகின்றனர். குழந்தைங்கள்லாம் விளையாடும்போது அந்த காலத்தில் இப்போல்லாம் எங்கே விளையாடுது, எல்லாம் கம்ப்யூட்டரில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. விளையாடுவாங்க, சமைச்சு விளையாடுறது, சமையல் விளையாட்டு. சாதம் வைக்கிறேன், குழம்பு வைக்கிறேன், குழம்பு இப்போ தான் அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க குழந்தைங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அப்படி விளையாடுறதுக்கு இடமும் இல்லை, அப்படி விளையாட வைக்கிறதுக்கு பெற்றோரும் இல்லை, தாத்தா பாட்டிக்கும் உடம்பு சரியா இல்லை. எல்லாம் கையில் மொபைலை கொடுத்து சைலண்ட்டாக இரு, என்னையை தொந்தரவு பண்ணாத, உனக்கு ஒரு மொபைல் கொடுத்துட்றேன், நீ விளையாடுன்னு சொல்லி பிள்ளைகிட்ட பிறக்கும் போதே கையில் மொபைலை கொடுத்து பிறக்க வைக்கிறோம். அப்புறமா அவன் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறோம். நம்ம கொடுத்ததை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்கேருந்து பார்த்தான்? முதல்ல அவனுக்கு மொபைல் கொடுத்து இதை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னது யார்? நம்ம தான். அவனை போய் எப்படி குறை சொல்ல முடியும்?
ஸோ எந்த ஒரு செயலுமே வந்து குழந்தைங்க செய்கிறதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு பயன் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார் ஆசிரியர். இறைவன் பேரறிவுடையவன், உலகை படைத்து நடத்தக்கூடிய பேராற்றல் உடையவன். அத்தகைய பெரியோனாகிய அவன் படைத்தல் முதலிய முத்தொழில்களை எந்த ஒரு குறிக்கோளுமின்றி வாளா செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் பொருந்துமோ? நம்ம செய்கிற சின்ன சின்ன அல்ப விஷயங்களுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்குங்கும் பொழுது இறைவன் செய்கின்ற மிகப்பெரிய தொழில் பிரபஞ்சத்தை படைத்தல், பிரபஞ்சத்தை காத்தல், பிரபஞ்சத்தை ஒடுக்குதல், பிரபஞ்சத்தை மீண்டும் உற்பத்தி செய்தல், கணக்கு எழுதுதல், எல்லா உயிர்களுக்கும் எல்லா 24 hours 365 days, நைட்டில் இருந்தாலும் டேல இருந்தாலும் நினைச்சதுக்கு கணக்கு, பேசுனதுக்கு கணக்கு, செஞ்சதுக்கு கணக்கு, தனித்தனி கணக்கு தனியும் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா சும்மா செய்வானா? படைத்தல் முதலிய செயல்களால் உயிர்கள் உலகில் பிறந்தும் இறந்தும் பெருந்துன்பத்தை அடைகின்றன என்பது கண்கூடு. உயிர்களுக்கு துன்பத்தை தருகின்ற இச்செயல்கள் இறைவனுக்கு விளையாட்டு என்றால் அது அவனுக்கு பொழுதுபோக்காய் அமைதலாகிய பயனை தருகிறது என்பதாகவே முடியும். இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு எப்படி சொல்றது? என்னையே இப்படி படைச்சிருக்காரு, இறைவனுடைய விளையாட்டு. இறைவனுக்கு விளையாடுறதுக்கு என் முடிதான் கிடைச்சதா? என்னமோ முன்னாடி பல பேருடைய ஹேர் ஸ்டைலை ஸ்பாயில் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதனால அந்த வினை நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இறைவனுக்கு என்ன இருக்கு? இறைவனுக்கு விளையாட்டு என்றால் அது அவனுக்கு பொழுதுபோக்காய் அமைதலாகிய பயனை தருகிறது என்பதாகவே முடியும். பிறரை துன்புறுத்துகின்ற செயல் அவனுக்கு விளையாட்டு என்றால் அவனை பெருங்கருணையாளன் என்று எங்கனம் பொருந்தும்? சிவபெருமான்னா கருணையாளன் சொல்லிட்டு உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது தான் அவனுக்கு விளையாட்டு, திருவிளையாடல்னா அதுதான் அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. அதனாலதான் ஆசிரியர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மறுக்கிறாரு. ஏன்னா இவங்களை திருத்தறதுக்கு சாதாரணமாக திருத்த முடியாது. அடித்து 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 அக்காரமும் தீட்டி அப்படித்தான் பண்ணணுங்கிறதுனால ஆசிரியர் இவ்வளோ விளக்குறார். ஆகவே இத்தொழில்களை ஒரு சாரர் அவனது லீலா வினோதம் இந்த மாதிரி இதில் வேதாந்திகள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவனுடைய லீலா, எல்லாம் அவனுடைய லீலா. லீலா லைலா சிவபெருமானுக்கு என்ன இதான் வேலையா? எல்லாம் உன்னுடைய பாவம், நீ பண்ண பாவம், உன்னுடைய சஞ்சிதம், உன்னுடைய பிராரத்தம், உன்னுடைய ஆகாமியம், உன்னுடைய கண்மம். சிவபெருமான் என்ன பண்ணுவான் பாவம்? அவன் முட்டாள், எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி நம்ம வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுதான் அவன் செய்யறது தவறு. மற்றபடி அவர் விளையாடுறதுக்காக உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாரு. அவர் விளையாடுறதுக்காக சில உயிர்களை ஓரறிவு உயிர்களாக படைச்சிருக்காரு. அவருக்கு விளையாடுறதுக்கு நம்மளை துன்பப்படுத்தி விளையாடணுமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம துன்பப்படுத்தி நம்ம இன்பப்படுவோமா? அப்போ ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய பேரனை கூப்பிட்டு அவனை காலில் ஒரு கத்தியை வச்சு நறுக்கி எப்படி கொட்டுது பாருத்தான், வெரி குட் வெரி குட் அப்படி விளையாடுவேன் நான். உயிருக்கு என்னுடைய பேரனுக்கு வந்து அவன் காலில் என்னவோ சும்மா ரெட் கலரில் கிளார் அடிக்கிறது தெரிஞ்சாலே என்னப்பா ரத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறேன்னா, உயிர்களுக்கு சிவபெருமான் துன்பத்தை கொடுத்து அதுதான் அவனுக்கு விளையாட்டு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம எப்படி ஏற்பது? நோ. சித்தாந்த சுடர் படிங்க அப்படின்னு புத்தகத்தை இலவசமாக கொடுங்க அவங்களுக்கு. ஆக லீலா வினோதம்ங்கிறது நோ என்பதை தெரிந்து கொள்ளவும். 53 வாதவூர் அடிகள் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என இறைவனது செயலை விளையாட்டு என்று கூறியிருக்கிறாரே, அதற்கு என்ன பொருள்? மாணவன் எப்படி புத்திசாலிமானவனா இருக்கான் பாருங்க. பார்த்தும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடின்னு ஒரு வார்த்தை திருவாசகத்துல வருது. ஒரு விளையாடலைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் விளையாடின்னு மாணிக்கவாசகர் சொல்லி சிவபெருமானே ஏன் எழுதினார் அப்படின்னு மாணவர் கேட்கிறார். இறைவன் செய்யும் முத்தொழில் குறிக்கோள் ஏதுமின்றி பொழுதுபோக்கும் விளையாட்டு போன்றது என்ற கருத்திலா வாத ஊரடிகள் அவதனி கூறினார். மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காருப்பா, இந்த வார்த்தை வருது. எப்படி சொன்னார்? என்ன அர்த்தத்துல சொன்னார்? அதை பாரு. என்ன அர்த்தத்துல சொன்னாரு? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்று கூறிய அவரே அதே திருவெம்பாவையில் முந்திய பாட்டில் இதன் பொருள் இனிது விளங்கும்படி ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். ஐயா நீ ஆட்கொண்டு அருளுவாய், அதுதான் உன்னுடைய நோக்கம். அதை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற 4 தொழில்களையும் செய்வ அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு. விளையாட்டு என வரிதே கூறாமல் பல்லுயிர்களையும் அவரவர் பக்குவம் நோக்கி ஆட்கொண்டு அருள் புரியும் விளையாட்டு என்றார். விளையாட்டுன்னா 2 மாதிரி எடுத்துக்கலாம். விளையாட்டா செய்வார்,
ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னா அப்படியே விளையாட்டாக எழுதி கொடுப்பார். ஒரு வேலையை முடிச்சு கொடு அப்படின்னா அப்படியே விளையாட்டாக பண்ணுவார். அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஜஸ்ட் லைக் தட்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவார். அதான் விளையாட்டாக பண்ணுவார் அப்படிம்பாங்க. அது அப்படித்தான் இறைவன் படைக்கணுமோ பார்க்கணுமோ அப்படின்னு நமக்கு தான் பெருசு பெருசாக இருக்கு. சிவபெருமான் ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவார். ஹோ அப்படின்னாருன்னா அவருக்கு எல்லாமே படைத்தல், காத்தல், ஒடுக்குதல்லாம் அதுக்குள்ளே ஒடுங்கி போயிடும். அதனால ஒரு விஷயத்தை விளையாட்டா செய்யக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ரெண்டாவது, அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவனுடைய சங்கல்பம்னு சொல்லுவாங்க. அவரா இறங்கி எல்லா வேலையும் செய்யறாரு. இப்படி இந்த பூமி சுத்தட்டும் அப்படின்னு நினைச்சாருன்னா பூமி அதுவே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் விளையாட்டுன்னு சொல்றோம். விளையாட்டு என வரிதே கூறாமல் பல்லுயிர்களையும் அவரவர் பக்குவம் நோக்கி ஆட்கொண்டு அருள் புரியும் விளையாட்டு. எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி பிறவியை அவர் கொடுக்கலையே. மனிதர்களாக கொடுத்த பிறவிலையும் மனிதர்கள்லயே கொஞ்சம் பேர் நீங்க இந்த சமயத்துல இருந்து இந்த சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் படைக்கலைன்னா சமயம் எங்கேருந்து வரப்போகுது? இந்த சமயத்தினர் ஏன் அதுல போய் பிறந்தாங்க? அதுவும் இறைவனுடைய விளையாட்டு. இந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? சோதிக்கிற விளையாட்டு இல்லை. உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஜஸ்ட் லைக் தட் செய்கிற வேலைகள். பெய்யும் மழை நீரை மேட்டு நிலம் தன்னிடத்து வைத்து கொள்ளாது விட்டு விடுகிறது. மேடா இருந்துச்சுன்னா தண்ணி அந்த பள்ளத்தை நோக்கி போய்விடும். ஆனால் பள்ளமான நிலம் அந்நீரை தன்பால் தேக்கி வைத்து பயன் கொள்கிறது. அதுபோல தகுதி பெறாத உயிர்கள் இறைவன் தனது விளையாட்டால் பொழியும் அருள் நீரை விட்டொழிக்கின்றன. ஆனால் மெய்யன்புடைய பக்குவ ஆன்மாக்கள் அதனை பெற்று பயனடைவர். அவர்களே இங்கு உய்வார்கள் எனப்பட்டனர். உய்யும் வகையாவன சிவத்தொண்டு முதலிய தவ நெறிகள். உய்தல் என்றால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல பொருள் அதுக்கு கொடுத்தேன். உய்தல் என்றால் பிறவி பயனை அடைதல். விமோச்சனம், இந்த பிறவியிலிருந்து விமோச்சனம் அடைதல், அதாவது பிறவாமையை அடைதல் அப்படின்னு அர்த்தம். அல்லது மரணம் இல்லா பெருவாழ்வு. விமோச்சனம் அடைதல், ஈடேறுதல். நீ கரையேற்றுப்பா அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி ஈடேறுதல். இதுதான் உய்தல் அப்படின்னாக்க. இந்த உய்தலுக்கு எதை வச்சு நம்ம இதெல்லாம் உய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு முக்கியமானது சிவத்தொண்டு செய்தல். இதான் புத்திசாலி. இப்போ இந்த ஐயா புத்திசாலியா இல்லையா அப்படின்னா, சிவத்தொண்டு செய்கிறாருன்னா புத்திசாலி, சவத்தொண்டு செய்கிறாரு அப்படின்னா ஓகே நல்லா வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கும். சிவத்தொண்டா சவத்தொண்டா? சிவத்தை நோக்கி போகிறாரா, இது மலத்தை நோக்கி போகிறாரா, மாயை நோக்கி போகிறாரா? அதுதான் பகுத்தறிவுங்கிறது. சரி, உய்யும் வகையான சிவத்தொண்டு முதலிய தவ நெறிகள் அந்நெறிகளே சாதனமாக கொண்டு யாம் உய்தி பெற்றோம் என்பார். உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்றனர். எப்படியெல்லாம் அந்த உயிர் உய்ய வேண்டுமோ, எதை செய்தால் உய்யுமோ, சரியை செய்தால் உய்யும், கிரியை செய்தால் உய்யும், யோகம் செய்தால் உய்யும், ஞானம் செய்தால் உய்யும். இந்த நெறியை தெரிந்து கொண்டு முத்தி நெறி அறிவித்து, இது தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதுதான் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு இறைவனது தொழில்கள் உயிர்களுக்கு உய்தி தருதலாகிய பெரும் பயனை செய்வன என்பதை வாதவூரடிகள் இவ்வடிகளில் உணர்த்தியுள்ளார். இந்த பாட்டில் அதைத்தான் சொல்லியிருக்கிறார் அவரு. ஆகவே இறைவனது தொழில்கள் யாவும் 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 பிற்காலத்துல 5 தொழில் பண்ணாம அவன் 50 தொழில் பண்ணினாலும் யாவும் உயிர்களின் நலம் கருதியே நிகழ்வன என்ற பொருளை காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்ற தொடர் உட்கொண்டு எழுந்ததாகும். இதுதான் இறைவனுடைய அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வரிதான் இது. இதுபோல முதல்வனது செயல்களை விளையாட்டு என்று குறிப்பிட்டு பெருவிளையாட்டு ஐந்தாடும் பிஞகன் அப்படின்னு சொல்லி திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணத்துல, திருவாளவாயுடையார் புராணத்துல அது போல சொல்லியிருக்கு. விளையாட்டுங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தியிருக்கிறாரு. எப்படி பயன்படுத்துறாரு? பெருவிளையாட்டு ஐந்தாடும் பிஞகன் அப்படின்னு சொல்றாரு. பிஞகன்னா சிவபெருமான். பெரு விளையாட்டு ஐந்தாடும், சின்ன சின்ன விளையாட்டு நம்ம விளையாடுறது, டீஸ் பண்றது, கிண்டல் பண்றது, போட்டு பார்க்கறது, போட்டு வாங்குறது, கிரிக்கெட் விளையாடுறது, இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விளையாட்டு. பெருவிளையாட்டு எது? ஐந்தொழில்களாகிய படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். ஸோ இந்த பெருவிளையாட்டுக்கள் 5ஐயும் செய்கின்ற சிவபெருமான் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இவ்வாறு சில உயர்ந்த நூல்கள் இறைவனது தொழில்களை அவனது விளையாட்டு என்று கூறுவதன் கருத்து, இறைவன் இத்தொழில்களை சிறிதும் வருத்தமின்றி மிக எளிதாக செய்வான் என்பதே ஆகும். இதுக்காக அவன் தவம் இருக்கிறதோ, இதுக்காக அவன் விரதம் இருக்கிறதோ, இதுக்காக அவன் மூட்டையை தூக்குறதோ, எக்ஸசைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் செய்வான் அப்படின்னு அர்த்தம். விளையாட்டாக செய்வான். பேச்சு வழக்கில் கூட விளையாட்டு என்ற சொல் மிக எளிதாக செய்யும் செயலை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இவனுக்கு என்ன, இது ஒரு பெரிய காரியமா, கொடுத்து பாருங்கள், விளையாட்டா செய்து முடித்து விடுவான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் விளையாட்டே தவிர, உயிருக்கு துன்பத்தை கொடுத்து அது அழுகிறத பார்த்து இவர் சிரிக்கிறது விளையாட்டு இல்லை. இப்பொருள்படவே இறைவனது செயல்கள் விளையாட்டு எனப்படுகின்றன. இப்போ இனிமே இறைவன் விளையாடுறான் அப்படின்னு யாராவது சொன்னால் அவன் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. விளையாண்டாலும் உனக்கு விளையாட வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு 1000 கிரவுண்ட் இருக்குது விளையாடுறதுக்கு. பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. உனக்கு வந்து ஏன் விளையாண்டுக்கிட்டு இருக்கணும்? அவன் விளையாடுகிறான் என்றால் நம்முடைய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக அவன் தொழிற்படுகின்றான். நம்ம அதை நினைக்கிறோமோ இல்லையோ, அவன் அதையே நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது அத்துவித தொடர்பு. இறைவனுடைய இதில் வந்து அத்துவிதம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா சமய நூல்களுக்கும் நம்முடைய சைவ சித்தாந்த நூலுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சிறப்பு என்றால், இந்த அத்துவிதம்ங்கிற வார்த்தையை மெய்கண்டார் நமக்கு புரிய வச்சது தான் சிறப்பு. அதுக்கு எல்லாரும் இப்படியே சொன்னாங்க, இதான் கைனா இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கைனா இதுவும் கைதான், இதுவும் கைதான், பார்க்க 2ஆ இருக்கும், கை ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். இது சொல்கிறதுக்கு ஒருத்தர் தோன்ற வேண்டியது இருக்குது. சின்ன விஷயம் தானே, இது நமக்கு தெரியாமல் போச்சு. 13ஆம் நூற்றாண்டில் வந்து அத்துவிதம்னா என்னன்னு ஒரு குழந்தை சொன்னாதான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுது பாருங்க. இறைவன் உயிர்களின் பொருட்டே ஐந்தொழில் செய்கிறான் என்றால் அவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே ஏதேனும் ஓர் இயைபு இருத்தல் வேண்டும். இயைபு யாது? உயிர்களுக்காக இதை செய்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. உயிர்களுக்கு ஏன் செய்யணும்? மலத்துக்கு செய்யலாமே. உயிர்களுக்கு ஏன் செய்யணும்? செய்யாமல் இருக்கலாமே. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும்? ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு விட்டுறலாமே. இல்லைனா கொஞ்சம் உயிருக்கு மட்டும் பண்ணிட்டு மீதியை விட்டுறலாமே. இவ்வளோ தூரம் அவர் ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு? நம்ம பஞ்சபுராணத்தை ஒரு இடத்துல பேசினா கூட, இந்த டீச்சர் எப்போ வந்தாலும் பஞ்சபுராணம் பஞ்சபுராணம் பஞ்சபுராணன்றாங்க, பாட வைக்கணுன்றாங்க. எதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க? கையில் அறக்கட்டிலேருந்து இவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? அப்படிலாம் இந்த பார்க்குற இந்த உலகத்தில் 5 தொழில்களை இறைவன் அனாதியிலேருந்து செஞ்சுக்கிட்டே வர்றான் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக சந்தேகத்தோடு தானே நம்ம பார்க்குறோம். ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறோம். பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களும் வியாபக பொருள்கள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் கோர்ஸில் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், பதி, பசு, பாசம்னு ஏற்கனவே படித்தது தான், இங்கேயே படித்தது தான். புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பதி, பசு, பாசம் ஆகிய 3மே வியாபக பொருள்கள். முக்கியமான பாடம். மற்ற நூல்கள் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக சொல்லலை. ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது இடம் என்ற எல்லைக்கு உட்படாமல் எங்கும் நிறைந்து நிற்பவை. வியாபகம் அப்படின்னா என்ன? வியாபித்து இருத்தல். என்ன வியாபகம்னா என்ன? வியாபித்துனா என்ன என்றால், ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இப்போது நம்ம பிரதம மந்திரி இருக்கிறார் அப்படின்னா, பிரதம மந்திரி அப்படின்னு அவரை மொட்டையாக சொல்ல முடியாது. இந்தியாவின் பிரதம மந்திரி அப்படிதான் சொல்லலாம். பங்களாதேஷுக்கு கூட அவர் பிரதம மந்திரி கிடையாது. பங்களாதேஷ் நம்ம மாநிலத்தில் ஒரு மாநில அளவு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவர் உள்ளே போக முடியாது. பாஸ்போர்ட்டில் சீல் போட்டால் தான் நரேந்திர மோடி பங்களாதேஷ்குள்ளே போகலாம். சீல் போடலைன்னா வெளில நிற்க வேண்டியதுதான். நாடு வேற. ஆக இந்த 3 பொருள்களும் வியாபக பொருள்கள் அப்படின்னா ஒரு ஸ்பேஸுக்குள்ளே அதை டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கந்தர்வக்கோட்டையில் நான் இருக்கேன். இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன்னா நிச்சயமாக இல்லை. எப்படி கந்தர்வக்கோட்டையில் உட்காந்துருக்காரு, அப்புறம் எப்படி அமெரிக்காவில் இருக்க முடியும்? நல்லா தெரியுது. இதுக்கு என்ன சொல்லியா தெரியணும்? அந்த மாதிரி ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ், காலத்தாலும் இடத்தாலும் ஒரு பொருளை ஒரு இடத்துல நம்ம சொல்கிறது. அந்த மாதிரி இந்த 3 பொருள்களுக்குமே பொருந்தாது. உயிர் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இறைவன் ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பாசமும் ஒரு இடத்துல மட்டும் இல்லை.
அப்படிங்கிறத ஒரு புது கருத்தை இந்த சித்தாந்த பாடத்தில் நம்ம படிக்கிறோம். நிறைய முக்கியமான கருத்துக்களை படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இனிமேல் இதை நம்ம சிந்திக்கணும். அப்புறம் தேடணும். மற்ற ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மற்ற நூல்கள் என்ன சொல்லுது, 14 சாத்திர நூலும் இதே சொல்லுதா, இது எப்படி நம்புறது, இது மாதிரி நம்ம நாயன்மார்கள் 63 பேரில் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம அதை தேடணும், அலசிக்கிட்டே இருக்கணும். வீடியோ பார்க்கணும், சொற்பொழிவு கேட்கணும், நூல்களை வாங்கி படிக்கணும். படிக்க 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 நமக்கு ஒரு தெளிவு வரும். அப்புறம் தான் நமக்கு புரியும், நான் இங்கு மட்டும் இல்லை எங்கும் இருக்கிறேன் அப்படின்னு. நம்ம எங்கும் இருக்கிறோம்னு நமக்கே அப்போதான் புரியும். அது புரியறதுக்கு இந்த இவ்வளோ பாதைகள் இருக்கு. ஆக பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களும் வியாபக பொருள்கள். SSTT பேட்ச் 2 மாணவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பசுவும் வியாபக பொருள், என்னுடைய உயிரும் வியாபக பொருள். வியாபகம்னா என்ன? இந்த ஊருக்குள்ளதான் இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துக்குள்ளதான் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்கும் பரவி இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய இது வரைக்கும் இந்த லைனை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், உயிர் எங்க இருக்கு அப்படின்னா, உயிர் உள்ள இருக்கு. என் உயிர் எங்க இருக்கு? என் உயிர் உங்கள்கிட்ட இருக்கு, என் உயிர் என்கிட்ட இருக்கு. உங்க உயிர் உங்கள்கிட்ட இருக்கு, உங்க உயிர் என்கிட்ட இல்லை. நீங்க செத்தா உங்க உடம்பு உங்க உயிர் அப்படித்தானே போகுது. நான் எப்போதும் போல இருக்கிறேன்ல, அப்போ உங்க உயிருக்கும் என் உயிருக்கும் சம்மந்தம் இல்லை. அது அங்க இருக்கு, இது இங்க இருக்கு. கொசுவோட உயிர் கொசுக்கிட்ட இருக்கு, மாட்டோட உயிர் மாட்டுக்கிட்ட இருக்கு. அப்படின்னு தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன் உயிர், அதுவும் நம்ம இன்னும் சைவஸ்தாந்த சுடரில் படிச்சிருக்கிறோம். 5 அடுக்கு உடல்கள் பண்ணும்போது நனவு நிலையில உயிர் இங்கே நிற்கும், கனவு நிலையில இங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி, உறக்க நிலையில இங்கே நிற்கும், உயிர் படங்கள் நிலையில இங்கே நிற்கும்னு ஒரு மூலாதார சக்கரங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் இங்க ஒரு புதுமை. ஐயா என்ன சொல்றாங்க, உயிர்களும் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள்களும் வியாபக பொருள்கள், எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இடம் என்ற எல்லைக்கு உட்படாமல் எங்கும் நிறைந்து நிற்பவை. ஆயினும் சூக்குமம் தூளம் என்னும் தன்மைகளால் தம்முள் வேறுபட்டவை. சூக்குமம் என்பது நுண்மை, தூளம் என்பது பருமை. பதி அதிசூக்கும பொருள், பொருள்னு இருக்கு, பொருள்னு மாத்திக்கங்க, பிரிண்ட்ல ரவ ரூவா மாத்திக்கங்க. பொருள். பதி சூக்கும பொருள், பாசம் தூள பொருள். இந்த மூணுமே என்ன சொன்னாரு, வியாபக பொருள்னு சொன்னாரு. வியாபகத்திலையும் அப்போ நம்மளும் சிவபெருமானும் ஒன்னா, சிவபெருமான் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு தன்மை. இந்த பாடத்துல என்ன சொல்றாரு ஐயா, கேள்வி 54ல உயிரும் வியாபகம்னு சொல்றாரு. ஏன் உயிர் என் உடம்புல மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குன்னு சொல்லி. என் உயிர் எல்லா நாட்டிலையும் இருக்குன்னு சொன்னா சிரிப்பா இருக்கு நமக்கு, ஏதோ முத்தி போச்சு போல் இருக்கு. 50 கேள்விக்கே முத்திருச்சுன்னு 200 கேள்வி படிச்சா என்ன ஆவார் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. அதுக்கு தான் ஆசிரியர் விளக்கம் கொடுக்குறாரு. நுண்மை பருமை, அதாவது சூக்குமம் தூளம். இதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் 2 நிலையில இருக்காரு. ஒன்று அவருடைய சொரூப நிலைன்னு ஒன்று இருக்கு, தடத்த நிலைன்னு ஒன்று இருக்கு, அப்படி படிச்சிருக்கோம். அதுபோல தூளம் 5 அடுக்கு உடல்கள் பற்றி நம்ம படிக்கும் பொழுது முதல்ல சூக்கும உடல்னு 4 உடல் இருக்கு. காரண உடல், கஞ்சிக உடல், குண உடல், சூக்கும உடல். இதெல்லாம் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியாது. தூள உடல் என்று சொல்லக்கூடிய கடைசி 15 தத்துவங்கள் சேரும் பொழுதுதான் இந்த உடல், உலகம், ஊரெல்லாம் வருது. அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதைத்தான் ஆசிரியர் நுண்மைங்கிறதையும் பருமை, தூளம் என்பதும் சூக்குமங்கிறது 2 வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வித்தியாசப்படுத்துறார். என்ன வித்தியாசம்? பதி அதிசூக்கும பொருள், பசு கொஞ்சம் சூக்கும பொருள், அதியே எடுத்துட்டார். இது பசு சூக்கும பொருள், பாசம் தூள பொருள், வெளியில தெரியக்கூடிய பொருள். இது ஒரு வித்தியாசம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த கேள்வி 54ல் 2 முக்கியமான கான்செப்ட், புரியாத கான்செப்ட் இருக்கு. புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாதது மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சிருச்சு ஏற்கனவே. அந்த மாதிரி கான்செப்ட் இது. சூக்குமம் தூளம் என்பவற்றுள் சூக்குமமாய் உள்ளது வியாபகமாகவும், தூளமாய் உள்ளது அதனுள் அடங்கி வியாபியமாகவும் நிற்கும். வியாபியம் என்பதற்கு உள்ளடங்கி நிற்பது என்று பொருள். இதை குறிச்சுக்கங்க. வியாபகம்னா பரவி இருக்கிறது, வியாபியம் அப்படின்னா அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்தியா என்றால் வியாபகம், பெருசா இருக்கிறது. தமிழ்நாடு என்றால் வியாபியம், இந்தியாவுக்குள்ள இது ஒரு வியாபியம். தமிழ்நாடுங்கிறது வியாபகம்,
ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம் இருக்குல்ல, இப்போ சேலம் மாவட்டம் அப்படின்னா அது அதுக்குள்ள வியாபியம். ஒன்றுக்குள்ள ஒன்று, இந்த அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்க, பாத்திரங்கள் வாங்கும் பொழுது ஒரே சைஸு, அடுத்து சின்ன சைஸு, அதுக்குள்ளே போட்டுக்கலாம், அதை விட சின்னது அதுக்குள்ளே, அப்படி போடுற மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்கி இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறேன். மூணுமே பாத்திரம்தான், ஆனால் ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பதியாகிய கடவுட்பொருள் அதிசூக்கும பொருளாகலின் அது வியாபகமாய் ஏனைய எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தான் மற்றொன்றில் அடங்குதல் இன்றி நிற்கும். இறைவனாகிய சிவபெருமானுடைய வியாபகம்ங்கிறது 100% வியாபகம். அவனை மீறி வேற எதுவும் கிடையாது. அது அப்படியே இந்த பக்கமே அப்படியே ஒரு 1000 கிலோமீட்டர் போனாலும் சரி, 50,000 கிலோமீட்டர் போனாலும் சரி, இந்த ராக்கெட் எல்லாம் மேலே லான்ச் பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் உடனேயா போய் சேர வேண்டிய இடத்துக்கு அது 15 வருஷம் போகிற ராக்கெட்லாம் இருக்கு. 15 இயர்ஸாக இன்னும் போய்கிட்டே இருக்கு. இன்னும் அது அதோடைய இலக்கு கிட்ட பக்கத்திலே போகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ தூரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இறைவன் எவ்வளோ தூரம் எதால பார்க்க முடியுமோ அதை விட விரிந்து இருக்கின்றான் இறைவன். ஸோ அவனுடைய வியாபகம்னு நம்ம சொன்னது மாஸ்டர் கிளாஸ். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஃப்ரேம். அந்த பெரிய ஃப்ரேமுக்கு உள்ள பசுவாகிய உயிர் கடவுளை நோக்க பருமையான தொலைப்பொருள். பசுங்கிறது வியாபகம் உடையது தான், ஆனால் இறைவனோட வியாபகத்துக்கு உள்ளதான் இது வரும். இப்போ நான் சொன்ன ஒரு உதாரணம், இப்போ இந்தியாங்கிறது ஒரு அதுவும் ஒரு நாடு, அதுக்குள்ள ஒரு மாநிலம்ங்கிறது அதுக்குள்ள அடங்குனது. இந்தியாவை விட பெருசா இருக்குமா தமிழ்நாடு? இருக்காது. தமிழ்நாடுங்கிறது ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அதுவும் பெரிய பரந்த ஏரியா கொண்டது, வியாபக பொருள் தான், ஓகே. ஆனா இந்தியாங்கிற வியாபகத்துக்குள்ள இது அடங்கி போய் நிக்குது. அதுபோல இறைவன் என்கின்றவன் அவனுடைய வியாபகம் ரொம்ப பெருசு, அதுக்குள்ள இது ஒரு சின்ன வியாபகமாக உயிர்களுடைய வியாபகம் இருக்கிறது அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்றாரு. இப்போ அதுக்குள்ள இந்த பாசம் என்கின்ற சடப்பொருள்கள் அதோடைய வியாபகம்ங்கிறதும் இந்த உயிர்களுடைய ஃப்ரேமுக்கு உள்ள இது அடங்கியிருக்கு. இப்போ 3 அடுக்கு இருக்கு. ஒன்று இறைவனுடைய வியாபகம்ங்கிறது ரொம்ப பெருசு, அதுக்கு உள்ள அடங்குனது உயிர்களுடைய வியாபகம், அதுக்கு உள்ள அடங்குனது இந்த பாசத்தோட வியாபகம். அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஆக அந்த குணத்திலே எல்லாமே வியாபக பொருள், ஒன்றுக்கு ஒன்று பெரிய வியாபகம், ஒன்றுக்குள்ள ஒன்று அடங்குன வியாபகம். இந்த அடங்குன நிலையே வியாபியம் என்று சொல்லுவோம். வியாபகம், வியாபியம். நம்ம இவர் சொல்லுவார், அண்டா குண்டா அப்படிம்பார். அண்டால குண்டா போகலாம், குண்டாக்குள்ள அண்டா போகாது. அது பெரிய இறைவனுடைய வியாபகம்ங்கிறது அது அண்டா. நம்ம சொன்னா பக்கெட். குண்டா என்றால் அதுக்குள்ள வர சின்ன பாத்திரம், மக் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மக்லையும் தண்ணி இருக்கு, பக்கெட்லையும் தண்ணி இருக்கும். மக்ல இருக்க தண்ணி லிமிட்டட் வாட்டரா இருக்கும், பக்கெட்ல இருக்கிறது அதை விட பெருசா இருக்கும், டேங்க்ல இருக்கிறது அதை விட பெருசா இருக்கும். அது போலதான் இது. பசுவாகிய உயிர் கடவுளை நோக்க பருமையான தூளப்பொருள். ஆகவே உயிர்கள் கடவுளது வியாபகத்தில் அடங்கி வியாபியமாய் நிற்பனவே ஆகும். ஆயினும் அவ்வுயிர்கள் ஆணவம், மாயை முதலிய பாச பொருள்களை நோக்க அவற்றினும் நுண்ணியதாகிய சூக்கும பொருளாகும். ஆகவே உயிர்கள் கடவுளினிடத்து அடங்கியும் தம்மினும் தோளமாகிய இந்த மலங்கள் ஆணவம், மாயை, கண்மங்களை தம்முள் அடக்கியும் நிற்கும். இப்போ அந்த ஆணவம், கண்மம், மாயைங்கிற பாசம் என்கின்ற 3வது பொருள் இருக்கே, முப்பொருள், பதி, பசு, பாசம். பதி முழு வியாபகம், பசு அதுக்குள்ள அடங்குன வியாபகம். அடங்கி இருக்கிறதுனால வியாபியம்னு சொல்றோம், ஆனா பெரிய வியாபியமா இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த பாசம் அடங்கியிருக்கு. அதனாலதான் பதி, பசு, பாசம்னு சொல்றாங்க. ஏன் பாசம், பதி, பசு அப்படி சொல்லாம மாற்றி சொல்றாங்க அப்படின்னா, இந்த உள்ள அடங்குறது இப்படி அடங்கியிருக்கு. ஆணவம், மாயை, கண்மங்கள் சடப்பொருள்கள் ஆதலின் அவை உயிர்களிலும் தூளமாய் உயிர்களிடத்து உள்ளடங்கி நிற்பனவாம். இம்முறையில் கடவுள் வியாபகம், உயிர்கள் கடவுளிடத்து வியாபியம், அவ்வுயிர்களிடத்து பாசங்கள் வியாபியம். இங்கனம் பதி, பசு, பாசமாகிய அனைத்து பொருள்களும் வியாபகமே ஆயினும் சூக்குமமும் தூளமும் முறைமை பற்றி வியாபகமும் வியாபியமாய் நிற்கும். இந்த வியாபக வியாபிய தொடர்பினாலே பதியாகிய கடவுள் பசுக்களாகிய உயிர்களையும் பாசமாகிய மலம், மாயை, கண்மங்களையும் தனது நிறைவினுள் அடங்க கொண்டு
அவ்வெல்லா பொருள்களிடத்தும் இரண்டர கலந்து நிற்பன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இரண்டர கலந்து நிற்பன். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கார் ஆசிரியர். இந்த இரண்டரைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக 2 பக்கம் எழுதி அதுக்குள்ள ஒரு முக்கியமான கான்செப்ட் பதி பசு பாசம் 3மே வியாபகம்ங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் அதை விளக்கணுமேங்கிறதுனால விளக்கிட்டு அப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்காரு. ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி. அவன் உயிர்களோடும் பிற பொருள்களோடும் இவ்வாறு இயைந்து நிற்றலாகிய தொடர்பு அத்துவிதம் எனப்படும். அத்வைதம் என்ற வடமொழி சொல்லே தமிழில் அத்துவிதம் என்று விளங்குகிறது. அத்வைதம், துவைதம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அத்வைதம் அப்படிங்கிறது தான் தமிழ்ல வந்து அத்துவிதம்னு சொல்றோம். அத்வைதம் அப்படிங்கிறத அத்துவிதம் அப்படின்னு சொல்றோம். அத்துவிதம் என்றால் இரண்டர கலந்து நிற்பது. ரெண்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இரண்டு அற்ற நிலை. இறைவன் தனி, உயிர் தனி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரெண்டும் கலந்து ஒன்று போல நிற்கும். ஒன்று ஆயிடும் கிடையாது. அதுதான் இந்த வார்த்தையில என்ன சொன்னார் மெய்கண்டார் அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க ஒன்றுன்னு சொல்றாங்க. உயிர்களும் பதியும் பாசமும் பசுவும் ஒன்றுன்னு சொல்றாங்க. சில பேர் பதி வேற, பசு வேற. இது ரெண்டும் வேற வேற சொல்றாங்க. ஒன்று துவைதம் இல்லைன்னா அத்வைதம். இவர் என்ன சொல்றாரு? இரண்டரை கலந்து நிற்கும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தெரியும், ஆனா அதுக்குள்ள ரெண்டு இருக்கு. ஆசிரியர் பவானி தியாகராசன் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இது என்ன, எத்தனை, இது என்னன்னு கேட்பாங்க. ஒரு விரல் சொல்லுவாங்க. இது ஒரு விரல் சொல்லுவாங்க. எத்தனை விரல் இருக்கு? 2 விரல் இருக்கு. இப்ப அப்படிம்பாங்க. இப்போ ஒண்ணுதான் தான் இருக்கு. 1 இருக்கா 2 இருக்கா கேட்பாங்க. 2 இருக்கு இல்லையே, கேப் இல்லையே, ஒன்னா தானே இருக்கு. 2 இருக்கு ஆனா 1 இருக்கு. 1 தான் 2, 2 தான் 1. ஆக இரண்டரை கலந்து நிற்கிறது. இது பவானி தியாகராசன் ஐயாவோட உதாரணம். ஸோ பெரியவர்களுடைய பேச்செல்லாம் கேட்கணும். ஏதாவது ஒரு உதாரணத்தில் நமக்கு தெளிவு வந்துடும். இந்த உதாரணம் புரியலை, இல்லை தவறு இருக்குது அப்படின்னா வேற உதாரணத்தில் நமக்கு தெளிவு வந்துடும். இந்த இரண்டரை கலந்து நிற்கின்றான் இறைவன். ஏன்னா பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்றான். ஒன்றாயும்னா என்ன, உடனாயும்னா என்ன, வேறாயும்னா என்ன, ஏன் இப்படி நிற்கணும்? முதல்ல இந்த உடனாயும்னா என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் எழுதியிருக்காரு. இரண்டரை கலந்து நிற்பன். இரண்டரை கலந்து நிற்கிறான் அப்படின்னா அது அத்துவிதமாக நிற்கிறான்னு அர்த்தம். அவன் உயிர்களோடும் பிற பொருள்களோடும் இவ்வாறு இயைந்து நிற்றலாகிய தொடர்பு அத்துவிதம் எனப்படும். இதுதான். இதை இன்னும் ஒரு உதாரணம் நம்ம ஆசிரியரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வியாபகம் சொன்னல, இறைவனுடைய வியாபகம் ரொம்ப பெருசு. அதுக்குள்ள உயிர்களோட வியாபகம், அதுக்குள்ள மலங்களுடைய வியாபகம் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லுவாங்கன்னா, நிலம், கடல், நீர், உப்பு அப்படி உதாரணமா சொல்லுவாங்க. இப்போ பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியில வந்து நிலப்பரப்புங்கிறது நிறைய இருக்கு. மொத்தமே நிலப்பரப்பு தான் முதல்ல. அந்த நிலப்பரப்புல தான் ஒரு போர்ஷன் கடலாக இருக்கிறது. அது 2 பங்கு இருந்தாலும் 2 பங்கு கடல் இருந்தது, 1 பங்கு நிலம் இருந்தது. இல்லை, கடலுக்கு கீழே நிலம் தான் இருக்கு. 3 பங்கும் நிலமாக இருந்தது, அதுல 2 பங்கு கடல் இருக்கிறது. அப்ப நிலம் என்பது பெரிய வியாபகம். இந்த பூமியில நிலம் தான் பறந்து இருக்கு, நீருங்கிற கடல் வந்து அதுக்குள்ள சுருங்கி இருக்கு. கண்ணுக்கு தெரியறதுக்கு 2 பங்கு தூரத்துக்கு நீர் இருக்கு, 1 பங்கு தான் நிலமா தெரியுது. அதனால 1 பங்கு தான் நிலம்னு கிடையாது. நிலப்பரப்பு 3 பங்கு இருக்கு. 2 பங்கு நிலத்துல தண்ணி மேல மறைச்சிருக்கு, அடியில நிலம் இருக்கு. அடியில நிலமே இல்லாம எந்த கடலா இருந்தாலும் உள்ள போக 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 எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தரையை தொடறோம்ல, நிலம் இல்லாத கடல் இருக்கா? ஆக நிலப்பரப்பு 3 பங்குமே, முழு பங்குமே நிலப்பரப்பு. அதுல 2/3 வந்து நீர் பரப்பு. இப்போ நீருக்குள்ள கடல் நீர் உப்பா இருக்குல்ல, அந்த கடல் நீர்ல உப்பு எங்க இருக்கு? அது அந்த நீருக்குள்ள அது இருக்கு. இதை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள். இந்த பெருசா பரவி கிடக்கின்ற நிலத்தை இறைவன் என்றும் பதி என்றும், அதுக்குள்ள அடங்கியும் ஆனாலும் ஒரு 2/3 பெருசா இருக்கிற இந்த கடலை வந்து பசுக்களாகிய உயிர்களுடைய வியாபகம் என்றும், அந்த கடல் நீருக்குள்ள உப்பு இருக்கு. உப்பு கடல் நீர் முழுவதும் உப்பு கிடையாதுல்ல. ஒரு லிட்டர் தண்ணியை எடுத்து அது காய வச்சோன்னா 1 லிட்டர் உப்பு கிடைக்குதா நமக்கு? இல்லைல்ல. அதுல கலந்து கொஞ்சமா இருக்கு உப்பு. ஸோ அதை வந்து
நம்மளுடைய பாசத்துக்கு உண்டான உதாரணமாகவும் சொல்வார்கள். குறிச்சுக்கங்க. நிலம், கடல் நீர், உப்பு. நிலம் வந்து பதி, கடல் நீர் வந்து பசு, பாசம். இந்த உதாரணம், இந்த கடல் நீர் உப்பு எதுக்கு சொல்லியிருக்கோம்? இந்த வியாபகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். இது எங்கேயாவது கொண்டு போய் எடுத்து போட்டு ஐயா அது அனாதின்னு சொன்னாங்க, அப்போ கடல் நீர்ல உப்பு அனாதியா, உப்புல கடல் நீர் அனாதியா, உலகம் தோன்றும் போதே கடல் இருந்ததா, அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த உதாரணத்துல பெரிய வியாபகம், பெரிய போர்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன போர்டு இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன போர்டு இருக்கு. ஆனால் எல்லாமே போர்டு தான், மூணும் வேற வேற சைஸ்ல இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த வியாபகம்ங்கிறதுக்கான விளக்கம். அடுத்தது அத்வைதம் என்ற சொல்லின் அமைப்பு. அந்த சொல்ல ஏன்னா ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால சொல்லோட அமைப்பை ஆசிரியர் விளக்குறார். அத்வைதம் என்ற அச்சொல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது. யார் இதை முதல்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறார் மாணவர். அத்வைதம் என்ற சொல் வேதத்தின் இறுதி பகுதியாகிய உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்களுடைய இதுல வந்து உபநிடதங்கள், உபனிஷாஸ் அப்படின்னு இருக்கு. உபனிஷாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஆசிரியர் இந்த பாடம் மாதிரியே தான் இருக்கும். உபநிடதங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும், மாணவர் வந்து கேள்வி கேட்குற மாதிரியும் ஆசிரியர் அதை விளக்கி சொல்ற மாதிரியும் அமைந்திருக்கும். அதே பாணியில தான் அதை அமைச்சிருக்காங்க. அந்த உபனிஷாஸ் அப்படின்னு நம்ம வடமொழியில சொல்றது உபனிஷாஸ், UPANISHAS, உபனிஷாஸ் தான் உபநிடதங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஸோ இந்த அத்வைதம்ங்கிற சொல் வந்து வேதத்துல, அதுவும் உபநிடதங்கள் அல்லது உபனிஷங்கள் அப்படிங்கிற பகுதியில இது கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அத்வைதம் என்பதில் என்ன பண்றீங்க? சண்முக வடிவு ஐயா 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 ஐயான்னு வருது. ப்ராப்ளமா? சண்முக வடிவு ஏதாவது ராங்கா ப்ரெஸ் பண்றீங்களா பாருங்கம்மா. ஆடியோ கேட்கலையா? என்னுடைய ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? யாராவது எஸ் கொடுங்க. ஓகே. 55 முதல் 65 கேள்விகள் இல்லையா? ஞாபகப்படுத்துறீங்களா? ஓகே 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 ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. $55 to $65. ஓகே. சென்ற வகுப்புல நம்ம இதை எடுக்கும் பொழுது இந்த கேள்விகள் 55 இருந்து 65 வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் இதை நடத்தலை, இதை நம்ம படிக்கலை. ஏன் படிக்கலை அப்படின்னா பாருங்க, உபநிடதங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உபநிடதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அதை போய் படிக்க போகிறோம். அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டா நமக்கு இருக்கிறதும் குழப்பமாயிடும். அதை தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில் இதையும் நம்ம விட்டுருவோம். அதனால வந்து அதுகளை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேள்விகள் 55 இருந்து 65 வரைக்கும் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம். அந்த 55 65க்கு ஒரு ஸ்டாப்லர் போட்டுருங்க. 55 to 65 இந்த இதில் நம்ம பார்க்கல, இந்த நிலையில நம்ம பார்க்கல. பிற்காலத்தில் நமக்கு இந்த மீதி இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப பின்னால் வந்து இதை படித்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா குழப்பம் அதிகமாகுமே தவிர விளக்கம் அதிகமாகாது. அப்படிங்கிறதுனால நம்ம இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறோம், பைபாஸ் பண்ணிடுறோம். படிக்கிறவங்க பின்னாடி படிச்சுக்கலாம். பாடம் முடிஞ்ச பிறகு இது தவிர மற்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிலை வந்த பிறகு, இதுதான் என்னுடைய பொருள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அடுத்த பொருளை நம்ம பார்த்தோம்னா அது என்னது இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ என்னோட சாவி, என்னோட கீ செயினும் பிளாக் கலர்ல தான் இருந்தது, அதுவும் பிளாக் கலர்ல தான் இருக்குன்னு நம்ம அதை பார்த்துக்கிட்டு நம்ம இதை மறந்துட வேண்டாம்ங்கிறதுனால 55 to 65 இந்த கேள்விகளை சென்ற வகுப்பை நாங்கள் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், நேரடியாக 66வது கேள்விக்கு வாங்க. நமக்கு வேண்டியது அதுதான். இதோட தொடர்ச்சி 54ஓட தொடர்ச்சி நேரடியாக 66க்கு வந்துடுது. ஸோ இதை குறித்து கொள்ளுங்கள் அனைத்து மாணவர்களும், நினைவிலும் இருக்கட்டும். என்றாவது ஒரு நாள் எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால்
அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போதைக்கு 55 to 65 கொஸ்டின்ஸ் ஸ்கிப்டு. ஏன் ஸ்கிப்டுன்னா, நம்ம இப்போ மாணவர் நிலையில் நம்ம இருக்கோம். நமக்கு வந்து இதை நீ படிக்காத, இது நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஆனால் நீ இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு நான் சொல்லி நடத்திடலாம். ஆனால் நம்ம மனசு ஒன்று இருக்குது, குரங்கு மனசு. அது நான் எதை செய்யாதேன்னு சொன்னனோ அதை செய். நீங்கள் கிளாஸ் எடுக்கும்பொழுது என்ன சொல்லுவீங்க, அந்த மற்ற சமயத்தினர்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதை இதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சமயத்தில் மெய்கண்டார் என்ன சொன்னாருங்கிறத மறந்துட்டு வேற அவர் மத்துவர் என்ன சொன்னார், இவர் ஆதிசங்கரர் என்ன சொன்னார், பௌத்தர் என்ன சொன்னார், அது நமக்கு ஞாபகம் வந்து நம்ம கிளாஸில் அதை நடத்த ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஏதாவது இப்போ நீங்கள் தண்ணி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணியை குடிக்கும் பொழுது குரங்க நினைக்காதீங்க. எதை வேணாலும் நினச்சிக்கங்க. வேற எதை, கடவுளை பற்றி நினைங்க, வேலையை பற்றி நினைங்க, குடும்பத்தை பற்றி நினைங்க, எதை பற்றி வேண்டுமானாலும் நினைங்க. ஆனால் தண்ணியை எப்போ குடிக்கிறீங்களோ இந்த டைமில் குரங்க மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இனிமேல் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் குரங்கு தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் நமக்கு. ஆனால் டாக்டர் சொன்னது என்ன, குரங்க நினைக்காதீங்கன்னு சொன்னார். நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் நினைக்கிறோம். ஏன்? அப்படித்தான், மூளை அப்படித்தான் வேலை செய்யும். அதனால் இப்போ இதை நம்ம படிக்க வேண்டாம். நமக்கு இந்த மீதி இருக்கிறது, படிக்காததை பற்றி கவலைப்படாதீங்க. ஐயோ அது போச்சு, ஐயோ அது போச்சு, ஐயோ அது போச்சுன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி ஆசிரியருக்கு தெரியும். எத்தனையோ திருமுறைகள் நமக்கு அருள பெற்றாலும் இறைவன் சொன்னார், காலத்திற்கு என்ன தேவையோ அதை நாம் கொடுத்தோம், இருக்கிறத படிங்க. 18,500 இருக்குது, பஞ்சபுராணம் இருக்குது, அதை கூட நீ படிக்கலை. அப்புறம் அப்பர் எழுதின பாடல்களில் பாதி இது கரையான் பிடிச்சி போயிடுச்சு. கரையான் பிடிக்காததையே நீ இன்னும் படிக்கலையே, கரையான் பிடிச்சதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? அதனால இந்த கேள்விகள் 55 to 65 நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். மெய்கண்டார் அங்கே அத்துவிதம்னு சொன்னார், அந்த அத்துவிதத்துக்கு என்ன சொல்கிறாருங்கிற பாடம் இதுக்கு வந்துருச்சு. நடுவில் ஸ்டாப்லர் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் ஒரு ஸ்டாப்லர் போட்டுருங்க. அந்த 10 பக்கத்துக்கும் 5 ஷீட்டுக்கும் ஸ்டாப்லர் போட்டு விட்டுருங்க. சரி, கேள்வி 66 அதுதான் நம்ம தொடங்குறோம். அத்துவிதத்திற்கு விளக்கம் கூறிய சங்கரர் முதலிய மூவரும். சங்கரர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாருன்னு தான் இந்த 10 கேள்விகளை நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தம் தம் கருத்திற்கு ஏற்ப இன்மை பொருளையோ மறுதலை பொருளையோ கொண்டனர் என்று கூறினீர்கள். இவ்வளவு நேரம் மத்துவர் என்ன சொன்னாரு, மருத்துவர் என்ன சொன்னாரு, சத்துவர் என்ன சொன்னாரு, சாணத்துவர் என்ன சொன்னாரெல்லாம் சொன்னீங்க. எஞ்சியுள்ள அண்மை பொருளை கொண்டவர் யாரும் இல்லையோ அப்படின்னு மாணவர் வேணும்னே கேட்கிறாரு. மெய்கண்டாரை பத்தி சொல்லாம ஏன் இவங்களெல்லாம் பத்தி சொல்லி நேரத்தை வீணாக்குற அப்படின்னு மாணவர் சொல்லாம சொல்றாரு. பதில் பாருங்க. இனிமே எல்லாம் ரொம்ப முக்கியமான, இனிமேல் ஒரு வார்த்தையை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது நான் ஸ்கிப் பண்ணேன்னா நீங்கள் ஐயா பின்னாடி போய் படிங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது நம்முடைய பாடம். இதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு வகுப்பு எடுக்க போகிறோம். நமக்கு என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது தவிர மற்றதெல்லாம் இல்லைங்கிறது ஈஸியாகிடும். இல்லைன்னா எல்லாமே ஒரே குழப்பமாயிடும். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், என்ன வாங்க போகிறோம் அல்லது என்ன வாங்க போகிறது இல்லை, இதில் ஏதாவது ஒரு முடிவு இருந்தால் தான் அந்த நம்ம சீக்கிரமாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடு, இதை எடுத்து போடு, அதை எடுத்து போடுன்னு போட்டுட்டு அப்புறம் 2வது மாடியில் ஏறி போய் அதை எடுத்து போடு, இதை எடுத்து கடைசியாக ஒன்றும் வாங்காமல் ஒரு கர்ச்சீஃப் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்துடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னாக்க இந்த மாதிரி சில நம்மை குழப்புகின்ற ஒரு சில பாடங்களை நமக்கு இன்னும் அறிவு முதிர்ச்சி வராமல் இருக்கிற காலத்தில் படிக்க வேண்டாம் என்பது நோக்கம். சரி, சித்தாந்த சைவ பெருமக்களை நீ மறந்தனையோ. எவ்வளோ அழகாக கொண்டு வர்றாரு பாருங்க ஆசிரியர். சங்கரர் என்ன சொன்னாரு, மத்துவர் என்ன சொன்னாரு அப்படிலாம் சொன்னீங்களே, வேற நல்லபடியா யாரும் சொல்லலையான்னு கேட்கிறாரு மாணவர். ஏப்பா இல்லை அப்படி சொல்ற, யாருமே சொல்லலைன்னு எப்படி சொல்ற, நம்ம சித்தாந்தத்துல ஆசிரியர்கள் இருக்காங்களா, அவங்கள மறந்துட்டியா அப்படின்னு அப்படி அழகா கேட்கிறார். ஒரு நயம். ஆனந்தராசனையாவுடைய திருவடிகளை என்றும் 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 வணங்கி மகிழ்வோம். இவ்வளோ ஈஸியா வேற யாரும் எழுத முடியாது இந்த பாடத்தை. சித்தாந்த சைவத்தின் கோட்பாட்டினை நிலைநாட்டிய மெய்கண்டார் என்னும் அருட்குறவரே அண்மை பொருள் கொண்டு அத்துவிதம் என்பதன் உண்மை பொருளை கண்டார் கூறியவர். அதனாலதான் அவருக்கு மெய்கண்டார்னு பேர். இல்லைன்னா அவருக்கு பொய் கண்டார்னு பேர் வச்சிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கந்தசாமின்னு வச்சிருந்துருக்கலாம். மெய்கண்டார்னு ஏன் பேர் வச்சாங்க, இந்த மெய்யை கண்டதுனால வச்சாங்க. என்ன மெய்கண்டார் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. மெய்கண்டார்னா என்ன, அத்துவிதம் கண்டார், வேற ஒன்றும் இல்லை.
ஏன் அவருக்கு மட்டும் மெய்கண்டார்னு பேரு? அத்துவிதம் கண்டார். எல்லாரும் 1, 2 அப்படின்னாங்க. இவர் சொன்னாரு 2 1, 2 2 அப்படி ஒரு புது கான்செப்டை சொன்னார். ஈஸியாக தான் சொல்றது. அவர் சொல்றது எல்லாருக்குமே புரிஞ்சிடும் நமக்கு. இதுதான் ஏற்கனவே இருக்கிறது. எனக்கு கைன்னு சொல்றீங்க, இங்கேருந்து பார்த்தா கருப்பா இருக்கு, இங்கேருந்து பார்த்தா வெள்ளையா இருக்கு, என்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாரும் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதான் கை, கையினா கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மெய் கண்டார் இப்படி பார்க்குறது, ஓ கையினா வெள்ளையா இருக்கும் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு இது இல்லை. அதனால அவர் மெய்கண்டார் என்று அழைக்கப்படுகிறார். சித்தாந்த சைவ பெருமக்களை நீ மறந்தனையோ? சித்தாந்த சைவத்தின் கோட்பாட்டினை நிலைநாட்டிய மெய்கண்டார் என்னும் அருட்குறவரே அண்மை பொருள் கொண்டு அத்துவிதம் என்பதின் உண்மை பொருளை கண்டு கூறியவர். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அத்துவிதம் என்பதன் உண்மை பொருளை கண்டு கூறியவர் அவர். அதனால அவருக்கு மெய்கண்டார்னு பெயர். அத்துவித மெய்யை கண்டமை பற்றியே அவருக்கு மெய்கண்டார் என்னும் சிறப்பு பெயர் உண்டாயிற்று. 67. மெய்கண்டார் அண்மை பொருள் கொண்டு அத்துவிதம் என்பதன் பொருளை எங்கனம் விளக்கி காட்டினார். யாரோ ஒருத்தரை புதுசா இப்போ மெய்கண்டார்னு புது ஆளை நுழைக்கிறீங்க, அவர் எப்படி விளக்குனாருன்னு சொல்லுங்க. ஆதிசங்கரர் எப்படி விளக்குனாரு அதெல்லாம் பெருசா சொன்னீங்க, இவர் என்ன பண்ணாரு, என்ன விளக்குனாருன்னு சொல்லுங்கன்னு மாணவர் கேட்கிறார். பிரம்மம் அத்துவிதம் என்று உபநிடதம் கூறுகிறது. அத்துவிதம் என்பதற்கு அண்மை பொருள் கொண்டால் இறைவன் 2 அல்லன் என்ற பொருளை அது தரும். அதாவது 2ங்கிற பொருளை கொள்ளாமல் 2 அல்லன், 2 அப்படிங்கிற பொருளை அது தரும். அண்மை சொல் பற்றி முன்னையே கூறியுள்ளோம். அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது என்றோம். மொத்தமா இல்லை, மொத்தமா மறுக்கிறதும் கிடையாது, மொத்தமா ஏத்துக்கிறதும் கிடையாது. ஒரு புது சொல்யூஷன். ஊருக்கு போகணும், காரில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னா, இந்த தூரம் வரைக்கும் நீங்கள் பஸ்ஸில் போகலாம், நிறைய பஸ் இருக்குது. அந்த பக்கம் லாஸ்ட்டில் பஸ் கிடைக்காது, அந்த இடத்துல வேணால் ஒரு கார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் உண்டு, அதுவும் உண்டு, ரெண்டும் உண்டு, ரெண்டும் ஒரே பயணம்தான் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்து சொல்கிறார். அண்மை சொல் பற்றி முன்னேயே கூறியுள்ளோம். அண்மை என்பது சிறிது மறுத்து சிறிது உடன்படுவது என்றோம். மொத்தமாக இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது இல்லை, மொத்தமாக ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. 2 அல்லன் என்பதில் உள்ள அண்மை எதனை மறுக்கிறது, எதனை உடன்படுகிறது என்பதை பார்ப்போம். 2 என்பதற்கு வேறு என்பது பொருள். 2ன்னு சொன்னாக்க 1ன்னா 1, 2ன்னா இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்கு. உயரம், குட்டை, கருப்பு, சிகப்பு, பகல், இரவு, அறிவு, அறிவற்றது அப்படின்னு 2 இருக்கு. எனவே இறைவன் 2 அல்லன் என்றால் இறைவன் வேறல்லன் என்பது பொருளாகிறது. எவற்றின் வேறல்லன் எனில் உயிர் உலகு என்பவற்றின் வேறல்லன் என்று கொள்ளல் வேண்டும். ஏகன் அநேகன். சிவபுராணம் முழுவதுமே மாணிக்க வாசகர் இப்படிதான் அமைச்சிருப்பார். இருள் வெளி, ஏகன் அநேகன் அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் எதிர்மறைகளாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இதில் உள்ள அண்மை இறைவன் பொருள் தன்மையால் உயிர் உலகு என்பவற்றின் வேறுதான் என்பதை முன்னர் ஒரு வகையால் உடன்பட்டது. இதனை முன்னர் உடன்பட்டதனால் தான் அங்கனமாயினும் அவன் கலப்பினால் உயிர்களேயாயும் உலகமேயாயும் ஒன்றுபட்டுள்ளமையால் அவனை அவற்றின் வேறு என்றல் பொருந்தாது என்ற கருத்தில் 2 அல்லன் என பின்னர் ஒரு வகையால் மறுத்தது. எனவே இறைவன் 2 அல்லன், பிரம்மம் அத்துவிதம் எனின் அவன் உயிர்கள் உலகம் என்பவற்றோடு ஒரு வகையால் ஒன்றாயும் ஒரு வகையால் வேறாயும் இருப்பவன் என்பது புலனாகும். இறைவனும் உலகமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்? சைவ சித்தாந்த சுடரில் சொல்லியிருக்கு. அறிவால் வேறுபாடு இருக்கு. அவன் முற்றறிவு உடையவன், உயிர்கள் சிற்றறிவு உடையது, ஜடப்பொருள்கள் அறிவு இல்லாது. எப்படி இது ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியும்? சரி, இறைவன் வேற, அவன் பாட்டுக்கு அவன் தனியாக ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பான். உயிர்கள் வேற, உயிர்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. உயிர்கள் அதுவே தானாகவே ஒரு குறுநில மன்னர் மாதிரி அது ஆட்சி நடத்தும். பாசம் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற சடப்பொருள்கள் அது இறைவனை கேட்கணும் உயிரை கேட்கணும்னு ஒன்றும் கிடையாது, அது அதுவே இருந்துக்கும். அப்படிலாம் நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது. சடப்பொருள் அதுவே நடக்க முடியாது, அறிவுள்ள பொருள் தான் நகர்த்தணும். அறிவுள்ள பொருள் மனிதனாகி இந்த மனிதருங்கிற உயிர்கள் அறிவு இருக்குதே தவிர முழு அறிவு இல்லை. உலகத்தை இயக்குற அளவுக்கு அதுக்கு அறிவு கிடையாது.
ஆக வேற இதை விட அறிவு உயரமா இருக்கிறவன் ஒருத்தன் பண்ணணும். இப்போ உயரமா இருக்கிறவன் தான் இந்த உயிருக்குள்ளேயும் புகுந்து உயிரை இயக்குகிறான், இந்த ஜட பொருள்களையும் புகுந்து அதை இயக்குகிறான். பூமி எப்படி சுத்துது, சூரியன் எப்படி சுத்துது, 9 கோள்கள் எப்படி சுத்துது, நட்சத்திரங்கள் எப்படி மின்னுது, நட்சத்திரங்களுக்கு எங்கேருந்து ஒளி வருது, இறைவன் அவற்றுக்குள்ள புகுந்து செய்கிறான். அதுதான் ஏகன் அநேகன். தனிமையில் அவன் தனிவன். உலகத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பொருள்களிலும் அவன் கலந்துருக்கிறான். அப்ப அவன் ஒருவனா பலவனான்னு கேட்டா எப்படி சொல்றதுப்பா? ஒருவனாகவும் இருக்கிறான், பலவனாகவும் இருக்கிறான். இந்த மாதிரி எந்த கடவுளும் கிடையாது. வேற ஏதாவது ஒரு கடவுளை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒருவன் பலவன், ஏகன் அநேகன்னு ஏதாவது வேற கடவுளுக்கு எங்கேயாவது தெரியாமலாவது பாடத்தில் எழுதியிருக்காங்களா பாருங்க, எழுத மாட்டாங்க. சிவபெருமானுடைய பெருமை அது. இதுவே சைவ சித்தாந்தத்தில் இறைவன் உலகு உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும். சூரியனோட கலந்து அவன் சுத்துறான், சூரியன் ஆயிட மாட்டான். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம் தனி. ஆனால் அதெல்லாம் இயங்கணும் அப்படின்னா அவன் அதுக்குள்ள வந்துதான் இயங்கணும். நான் இயங்கணும் அப்படின்னா என்னுடைய உயிர் இயங்கணும். என்னுடைய உயிர் இயங்கணும்னா சிவபெருமான் அதுக்குள்ள வந்து இயக்கணும். அவன் இயக்கினால்தான் உயிர் இயங்கும், உயிர் இயக்கினால்தான் இந்த உடல் இயங்கும். இப்போதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது கையிலே ஐயான்னு சொல்றோம். நான் உள்ளுக்குள்ள 2 ஐயா இருக்கிறாங்க. அந்த ஐயாவை நம்ம அடிக்கடி பார்க்கறது கிடையாது. அந்த ஐயாக்கள் 2 பேரும் நகர்ந்தாங்கன்னா இந்த ஐயாவுக்கு வந்து ஐஸ் பெட்டியில தான் வைக்கணும், இப்படியெல்லாம் ஓப்பன் ஹாலில் வைக்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைங்களே மொக்க பிடிப்பாங்க. சீக்கிரம் பாடியை எடுங்க அங்கிள், எவ்வளோ நேரமாக போட்டு வைப்பீங்க, எங்களுக்கு 9:30க்கு ஃப்ளைட்டு, அதுக்குள்ளே நீ எரிச்சாலும் சரி புதைச்சாலும் சரி நாங்கள் போகணும், எங்களுக்கு செட்டில் பண்ணிங்களா அனுப்புங்க சொல்லிடுவாங்க. வரும்போதே லாயரோடு வருவாங்க, சொத்தை பிரித்து. ஏன்னா அதுக்கப்புறம் தனியாக லீவ் போட்டு வர முடியாதுல்ல. இப்போவே அந்த வில் சொல்லக்கூடிய பத்திரத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போகிறதுக்காக வரும்போதே லாயரோடு வருவாங்க. மாலை வாங்கிட்டு வர்றாங்களோ இல்லையோ லாயர்கிட்ட டாக்குமெண்ட்டோடு வருவாங்க, ஸ்டாம்ப் பேப்பரோடு வருவாங்க. இந்த பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை வீணாக்கிட்டு நமச்சிவாயை சொல்லக்கூட நேரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுறோம் நம்ம. இவ்வாறு ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் என்ற 3 தன்மையும் ஒருங்கே தோன்ற நிற்கும் நிலையே அத்துவிதமாகும் என்பது மெய்கண்டார் தரும் விளக்கமாகும். அத்துவிதம்னா என்னன்னு சொல்லுங்க என்றால், இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் உயிர்களோட இந்த உலகத்தோட இயைந்து இணைந்து இயக்குகிறான். அதுதான் அத்துவிதம். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கு புரிய வேண்டியது வாழைப்பழத்துல பழமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் வாழைத்தோல்ல எத்தனை வகை இருக்கு, அது அங்கே தார்ல எத்தனை வகை இருக்கு, வாழை மரத்துல எத்தனை வகை இருக்கு, என்னென்ன வகையான இலைகள்லாம் இருக்கு. அட சாமி, பழத்தை வாயில வச்சா இது பூவம்பழம், இது ரஸ்தாளி பழம், இது பச்சைப்பழம், அந்த வித்தியாசமே நமக்கு தெரியல. அதனால வந்து மற்ற பாடங்கள் எல்லாம் படித்து வீணாக்க வேண்டான்ட்டு தான் இந்த 10 கேள்விகளை நம்ம தாண்டி வந்துட்டோம். இங்கே வேர் டு பை திஸ் புக் இன் மலேசியா. மலேசியா புக்கு அப்படின்னு சொன்னாலே கமலா சரஸ்வதி பெரிய நேராக பத்து கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கு போங்க, அங்கேருந்து கமலா சரஸ்வதி கமலா சரஸ்வதி கமலா சரஸ்வதின்னு சொல்லுங்க, 5 நிமிஷத்தில் அம்மா அங்கே புக்கோட வந்துடுவாங்க. எந்த ஞான புக்கு நம்ம கையில் அறக்கட்டளை சம்மந்தமாக நம்ம பேசுகிற நூல், இந்த நூல் வேணுமா கமலா சரஸ்வதியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நூல் வேணுமா கமலா சரஸ்வதியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நூல் வேணுமா கமலா சரஸ்வதி காண்டாக்ட் பண்ணுங்கள். இது 3ம் என் வாழ்க்கைக்கு போதும், இதுதான் 10 வருஷமாக பயன்படுத்துகிறேன், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிழிஞ்சு அழிஞ்சு தேய்ச்சி கரைஞ்சி போயிடுச்சு இந்த புக். இது 3ம் கமலா சரஸ்வதி கிட்ட கிடைக்குது. அவங்களுடைய நம்பர், கமலாமா அவங்க நம்பர் பதிவிடலாம்னா பதிவிடுங்க, இல்லைன்னா பத்து கேவ்ஸ் ஆஃபீஸில் போய் கேளுங்க, கமலா சரஸ்வதி நம்பர் வேணும்னு, அவங்கள்ட்ட கிடைக்கும் இந்த புக்கெல்லாம். ஓகே, இவ்விடத்தில் பின்வருவன உளம் கொள்ளுதற்கு உரியவை. பின்னாடி சொல்ல போகிறத நல்லா கவனமாக கவனிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். நீங்களும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏனைய உரைக்காரர்கள் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு 1 என்றே பொருள் கூறினர். துவைதம்னா 2, அத்துவைதம்னா அதுக்கு 2க்கு ஆப்போசிட் 1, அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த 1 பிரம்மத்தை குறிக்கும் என்றும் கொண்டனர். அது வந்து பெருமானை குறிக்கிறது. அந்த வகையில் ஒற்றுமைப்பட்ட அவர்கள் பிரம்ம பொருளுக்கு விளக்கம் கூறும் வகையில் தம்முள் பெரிதும் வேறுபட்டனர். சமயங்கள், பல சமயங்கள் இருக்குல்ல, இருக்கிறது 3 தானே, பதி பசு பாசம் தான். பொருள் 3, சமயம் 300. எப்படி வர முடியும்? இந்த காம்பினேஷன்ல ஏதாவது மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க.
சாம்பார் அப்படின்னா அதுக்கு என்ன இந்த என்ன படிமா அது சாம்பார் படி, காய்கறி, இதுதான் நமக்கு உப்பு, இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட். ஆனால் எல்லா சாம்பாரும் ஒரே சாம்பாரா, ஒருத்தரே தினைக்கும் வைக்கிற சாம்பார் ஒரே மாதிரி வருதா அப்படின்னா இல்லை, ஏதோ ஒரு காம்பினேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ சமயங்கள் என்ன இருக்கு, இந்த பதி பசு பாசத்துக்குள்ள மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படி சொல்றதுல இங்க இந்த அத்துவிதம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, துவைதம்னா ரெண்டுன்னு நினைக்கிறேன். அத்வைதம் சேர்த்தாக்க ஆப்போசிட் பொருள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். துவைதம் அத்வைதம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஸோ இதுல என்ன என்ன சொல்றாரு, ஒற்றுமைப்பட்ட அவர்கள் பிரம்ம பொருளுக்கு விளக்கம் கூறும் வகையில் தமிழ் வேறுபட்டனர். இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத ஒரு மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க அங்க அப்படின்னா ஒரு 20 பேர் ஏத்துக்கிறாங்க. சரிப்பா, இறைவன் ஒருவன் தான்ங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு 20 பேரும் வேற வேற மாதிரி பேசுறாங்க. நான் சொல்றேன் அவன் என் குணத்தான், அவன் சொரூப நிலை தடுத்த நிலைன்னு இருக்கு, அவன் 5 தொழில் செய்யறான். இன்னொருத்தர் சொல்றாரு 5 தொழில் செய்யல, அவன் 2 தொழில் தான் செய்யறான்னு சொல்றாரு. இன்னொருத்தர் அவனுக்கு 8 குணம் இல்லை, அவனுக்கு குணமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் விரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்குது. ஆயின் மெய்கண்டார் அத்துவிதம் என்ற ஒன்று என்னும் எண்ணு பெயரை குறிக்க வரவில்லை என்னும் கருத்தினராய் அடிப்படையிலேயே அவர்களினின்றும் வேறுபட்டார். உபநிடதங்களில் வந்துள்ள அச்சொல் பிரம்மத்திற்கும் ஏனைய உயிர் உலகங்களுக்கும் இடையேயுள்ள விட்டு நீங்காத வேறல்லாத தொடர்பை உறவை குறிக்க எழுந்தது ஒன்று என கொண்டார். எல்லாரும் அது ஒண்ணுன்னு வந்தது சிவபெருமான்னு சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, இறைவனும் மற்ற 2 பொருள்களும் பசு பாசமும் இறைவன் கொண்டுள்ள ஒற்றுமையை குறிக்குது அப்படிங்கிறது தான் இவர் அதோட தொடர்பு. இறைவன் கான்ஸ்டண்டா உயிர்களை அவர் எந்த காலத்துல ஒரு 15 வருஷம் உயிர்கள் மேல கிரையா இருந்தாரு, அப்புறம் ஒரு 100 வருஷம் உயிர்களை பார்க்கல, அப்படி கிடையாது. இந்த ஜட பொருள்கள் பாச பொருள்கள் மேல ஒரு 10 வருஷம் கவனமா காப்பாத்தி எல்லாம் பண்ணாரு. பூமி சுத்திக்கிட்டு இருந்தது, நிலா சுத்துச்சு, அப்புறம் தூங்க போயிட்டாரா, அப்புறமா எல்லாமே சுத்தாம நின்று போச்சு, அப்படிலாம் கிடையாது. அவர் எப்போதுமே மற்ற 2 பொருள்களோட ஒரு தொடர்பை கொண்டே இருந்தார். அதுல சத்து என்று சொல்லக்கூடிய நிலையான ஒரு தன்மையை அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார். அத்துவிதம் என்ற சொல் இரு பொருள் பிரிவின்றி இயைந்து நிற்கும் இயைபினையே உணர்த்தும் என்பதும், அதனால் இறைவன் உலகத்தோடு ஒன்றாதல் வேறாதல் உடனாதல் என்னும் இம்மூவகையும் அமைய இயைந்து நிற்பன் என பொருள் கூறுதலே பொருந்தும் என்பதும், இதுவே பிரம்மம் அத்துவிதம் என்னும் வேதமொழிக்கு பொருளாகும் என்பதுமே அவர் திருமுறைகளின் வழி நின்று கண்டு காட்டிய உண்மைகளாகும். வேதங்கள் என்ன சொல்றாங்க, பிரம்மம் ஒன்று, ஏக் பிரம்மம், இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இறைவன் ஒன்று அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, இறைவன் ஒன்று, நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. மெய்கண்டாரும் அதான் சொல்றாரு, இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்று சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, இறைவன் மற்ற 2 பொருள்களிலும் ஒன்றுபட்டு நிற்கின்றான். ஆக இறைவன் ஒன்று, இறைவன் ஒன்றுபட்டு நிற்கிறான்ங்கிறது அப்பா சொல்லியிருக்குது. பிரம்மம் அத்துவிதம்னு சொன்னா இறைவன் ஒருவன் அது இல்லை, இறைவன் இது 2லும் ஒன்றுபட்டு இருக்கிறான், ஒன்றாயும் இருக்கிறான் அப்படிங்கிறது அது சொல்லுது. நீங்க ஏன் இவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் மெய்கண்டார். ஞானசம்பந்த பெருமான் அப்படிதான் கேட்டார். ஞானசம்பந்த பெருமான் திரும்ப சீர்காழிக்கு வரும் பொழுது இங்க இருக்கிற அந்தணர்கள் எல்லாம் வேதங்கள்ல எல்லா வேதங்களையும் ஓதுறாங்க. இவர்கிட்ட எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு பெரிய பெரிய என்ன சொல்றது, ஸ்டால்வார்ட்ஸ், பெரிய மாஸ்டர்ஸ் அவங்களாம் ரிக் வேதத்துலேருந்து ஒன்று எடுத்து விடுறாங்க, யஜுர்வேதத்துலேருந்து ஒன்று எடுத்து விடுறாங்க, இதுல ஒன்று எடுத்து விடுறாங்க. இந்த பிள்ளைக்கு இதெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரியும்னு எடுத்து விடுறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அதுல பிழை திருத்தம் பண்றாரு. இப்படி மாத்தி பாடுன்னு சொல்றாரு. எல்லாம் ஸ்டாண்ட் ஆகி நின்றுட்டாங்க. ஓரளவு தெரியும், இருந்தாலும் இப்படின்னு தெரியாது. அப்புறமா சொல்றாரு, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. போடாச்சு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, ஷட் டவுன் பண்ணு, நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லு, அது போதும். 4 வேதங்களின் மெய்ப்பொருள் இதுதான் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி வேற யாரும் அவங்கள தைரியமா சொல்லணும்.
அதுபோல எல்லாரும் பிரம்மம் ஏக் பிரம்மம் ஏக் பிரம்மம் ஏக் பிரம்மம் ஏக் பிரம்மம் பிரம்மம் ஒன்று பிரம்மம் ஒன்று பிரம்மம் அத்துவிதம் பிரம்மம் அத்துவிதம் பிரம்மம் அத்து பிரம்மம் அத்துவிதம். அது பிரம்மம் அத்துவிதம்ங்கிற வார்த்தை சரிப்பா. பிரம்மம் பிரம்மமா மட்டும் இல்லாம மற்ற ரெண்டு பொருள்களோடவும் ஒன்றாயும் இணைந்து செயல்படுகிறது. அதுதான் இறைவன் அத்துவிதம்ங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு மெய்கண்டார் சொல்றார். நான் ஏற்கனவே நான் சொன்னேன், எல்லாரும் கருப்பு கருப்பு கருப்புன்னு சொன்னாங்க, அவரு ஒயிட்டுன்னு சொல்றாரு. கையில வெள்ளையாகவும் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறார். இதுதான் இந்த அத்துவிதம்ங்கிறதுக்கான பொருள். இறைவன் உயிர்களிடத்தில் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இயைந்து நிற்பன் என்றீர்கள். இம்மூவகையுள் அவன் உயிர்களிடத்தில் ஒன்றாய் நிற்றல் எவ்வாறு? மாணவர் வந்து இந்த கான்செப்டுக்கு இப்போ நம்ம தனித்தனியாக கேள்விகளை கேட்டு மாணவர் பண்ண போறார். இறைவன் ஒருவன் அப்படின்னா அவன் அப்படி இல்லை. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி. ஏகனாகவும் இருக்கின்றான், அநேகனாகவும் இருக்கிறான். இப்போ அநேகனை போய் எப்படி ஏகன்னு சொல்ல முடியும், ஏகனை எப்படி அநேகன்னு சொல்ல முடியும்? உயிர்களுக்காக அவன் ஏகனாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவன் மலம் கிடையாது, அவன் இந்த அறிவு கம்மியாக இருக்கிற உயிர் கிடையாது, பிறக்கிறது இறக்கிறது அப்படி உடல் மாறக்கூடிய ஒரு பொருள் அது கிடையாது. ஆக அவன் தனியாக இருக்கிறான். ஆனால் இப்போ இதை இயக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்தால் தான் இயக்க முடியும். இந்த லிங்க்ல நீங்கள் வரணும், நான் வரணும், அப்போ தான் அந்த வகுப்பை நம்ம நடத்த முடியும். நான் பேராசிரியர், மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் எப்படி போவேன்னு சொன்னாக்க, மாணவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறது தான் பேராசிரியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஆக நான் இறைவன், இது போய் மலத்துக்குள்ளே போய் நான் ஏன் போகணும்னா, மலத்தை சரி பண்ணுறதுக்கு தானே இறைவன். அதுக்காக அதுக்குள்ளே இறங்குறார். சாக்கடை தண்ணியில் இறங்கி நம்மளை தூக்கி மடியில் வச்சு கழுவுறார். இப்போ மாணவர் வந்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க கான்செப்ட், ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். புரியாததை புரிகிற மாதிரி படிச்சிருக்கோம். ஒன்று, நம்ம படித்தது பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் வியாபக பொருள்கள். இது வந்து இப்போ 10 மாலை போட்டுக்கிட்டு நிறைய சொற்பொழிவு பண்ணுறவங்களே பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம். நமக்கு அது புரிஞ்சிருச்சு இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அத்துவிதம் அப்படிங்கிறது தான் மெய்கண்டார். மெய்கண்டாருக்கு ஏன் மெய்கண்டார்னு பேரு? அவர் அத்துவிதம்ங்கிறதுக்கு இன்னொரு பார்வையில் இப்படி பார்த்தா அத்துவிதம்ன்றது இந்த பொருளை கொடுக்கறது, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் பின்னாடியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. யானைக்கு பின்னாடி வாழையே தடவி பார்த்துட்டு யானை துதிக்கை அப்படின்னா கடைசியா முடி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, இந்த பக்கம் வந்து பாருங்க, துதிக்கைனா எதுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். வேற ஒன்றும் சொல்லலை. புது யானையவோ புது தும்பிக்கையையோ மெய்கண்டார் சொல்லலை. பின்னாடி நின்று பார்க்கறது துந்திக்கை இல்லடா, அது வால். முன்னால வந்து பாருங்கடான்னு சொன்னார். முன்னால வந்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, ஆஹா தவறா சொல்லிட்டோம் அப்படின்னு. ஆக இறைவன் உயிர்களுக்காக உயிர்களுடனும் மலத்துடனும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான், ஒரே நிலையில இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்து கேள்விகள், இந்த மூணையும் விளக்குற மாதிரி கேள்விகள் தான் பின்னாடி வரப்போகுது. மாணவர் ஒன்னொன்னையும் தனித்தனியாக கேட்க போறாரு. அது மூணையும் சேர்த்து படித்தாதான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ஒரு கேள்வியை நம்ம பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். மெய்கண்டார் அண்மை பொருள் கொண்டு அத்துவிதம் என்பதன் பொருளை எங்கனம் விளக்கி காட்டினார்? கரெக்ட் தானே இந்த கேள்வி? சாரி. இறைவன் உயிர்களிடத்தில் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இயைந்து நிற்பன் என்றீர்கள். இம்மூவகையில் அவன் உயிர்களிடத்தில் ஒன்றாய் நிற்றல் எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் உயிர்களோடும் பிறவற்றோடும் ஒன்றாய் கலந்திருக்கும் நிலைக்கு உடலில் உயிர் போல என்னும் உவமை கூறப்படும். உடல்ல உயிர் எப்படி இருக்குதோ அதுபோல அப்படின்னு சொல்லி உவமை கூறப்படும். இப்பிறப்பு நிலையில் உயிர் உடம்போடு கூடி நிற்கிறது. உடம்பும் உயிரும் கூடி இருப்பினும் உடம்பினுள் உயிரின் இருப்பு சிறிதும் புலனாவதில்லை. இப்போ எனக்கு உயிர் இருக்கா அப்படின்னா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உயிர் இருக்கா? எனக்கு தெரியாது. ஏன்? பார்க்க முடியல, அதனால தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கேனா? போட்டிருக்கேன். திருநீர் வச்சிருக்கேனா? வச்சிருக்கேன். உயிர் இருக்கா? உயிர் இருக்கான்னு தெரியல. ஆனா உயிர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்? ஐயா கையெல்லாம் ஆட்டுறாரு, பேசுறாரு, மூச்சு விடுறாரு. ஆக உயிர் இருந்தால்தான் இது நடக்கும். அதனால அவருக்கு உயிர் இருக்கு. அப்படிதான் நம்ம ஒரு அனுமானத்துல இது பண்றோம். புகை வருது, அதனால நெருப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்? பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நெருப்பு இருந்தா புகையும்
ஒரு காரணம்னு ஒன்று இருந்தால் காரியம் இருக்கும். சர்க்காரியவாதம்னு பேர். சர்ன்னா காரணம், காரியம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு, ஐயா கிளாஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். அது கூட தெரியாதா முட்டாள்? செத்து போயிருந்தா எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு இப்போ நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். அதுபோல எப்படி இந்த உடல்ல உயிர் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உள்ள இருந்து இயக்குகிறது என்பதை நாம் அறிகின்றோம், புரிகின்றோம், கன்வின்ஸ் ஆயிட்டோம். இதுல ஒன்றும் நமக்கு சந்தேகம் கிடையாது. ஏன் டெட் பாடின்னு ஒன்றை பார்த்து பக்கத்துல நிக்கிறவங்க 2 பேரும் சேர்த்து பார்த்தா நமக்கு தெரியும். அவர் அவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு, சும்மாவே படுத்திருக்கிறாரு, ஐஸ் பெட்டிக்குள்ள படுத்திருக்கிறாரு. இது ஒன்றும் இல்லாதது பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. என்ன 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸு? பணம் டிஃபரன்ஸா, படிப்பு டிஃபரன்ஸா? இல்லை, இது உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, அவர் உடம்புல உயிர் இல்லை, அவ்வளவுதான். இப்பிறப்பு நிலையில் உயிர் உடம்போடு கூடி நிற்கிறது. உடம்பும் உயிரும் கூடி இருப்பினும் உடம்பினுள் உயிரின் இருப்பு சிறிதும் புலனாவதில்லை. உடம்பு ஒன்றே உள்ளதாக தோன்றுகிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது உடம்பு மட்டும்தான் தெரியுது. அதனாலேயே உலகாயதர் போன்றோர், உலகாயதர்ங்கிறவங்க ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள், உயிர் என ஒன்று இல்லை, உடம்புதான் உயிர் என்று கூறுவர் ஆயினர். அவ்வாறு அவர்கள் கூறும் அளவிற்கு உயிரானது உடம்போடு இயைந்து நிற்கிறது. உடம்பே தானாய் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. இந்த இவங்க யாரு? உலகாயதர்ங்கிறவங்க ஒரு பிரிவினர். அவங்க இறைவன் உண்டுங்கிறத ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்ல மாறுபட்டு நிற்பாங்க. சில பேர் சிவபெருமானே இல்லைன்னு சொல்ற சமயங்கள் இருக்கு. இவங்க சிவபெருமானை கடவுளாக ஏற்றுக்கிறவர்கள். ஆனால் சில விஷயங்கள்ல இந்த இடத்துலையும் அந்த இடத்துலையும் மாறுபட்டு நிற்கின்றவர்கள். இப்போ இவங்க எப்படி உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, எங்க இருக்கு? எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கு. உயிர் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? உடம்பு இயங்குறதுனால உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுபோல பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது புலப்படாத உயிரை நோக்கி பெயரிடுவதில்லை, கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பை நோக்கித்தான் பெயரிடுகிறார்கள். இப்ப எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா ஏன் ஆண் பேர் வைக்கிறோம்? திருஞான சம்பந்தர்னு ஏன் பேர் வைக்கிறோம்? மங்கையர்க்கரசின்னு ஏன் வைக்கிறது இல்லை? ஏன் வைக்கிறது இல்லை? ஆண் குழந்தைங்க, ஆண் பேர் தான் வைக்கணும். இந்த ஓகே, இப்போ இன்னொரு பொண்ணுக்கு மங்கையர்க்கரசின்னு வச்சுருக்கீங்க, அது பெண் குழந்தை, அதனால மங்கையர்க்கரசின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே, இந்த உடலுக்குத்தானே ஆண் குழந்தை பெண் குழந்தை. இந்த குழந்தையோட உடல்ல வேற மாதிரி இருக்கு, அந்த குழந்தையோட உடல் வேற மாதிரி இருக்கு, அதனால பேர் அதுக்கு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த இந்த திருஞான சம்பந்தர்னு பேர் வச்ச ஆண் குழந்தை இருக்கானே, அவனுடைய உயிர் ஆனா பெண்ணா? இந்த மங்கையர்க்கரசின் பேர் வச்சிருக்கிற பெண் குழந்தையோடைய உயிர் ஆனா பெண்ணா? யாருக்கு தெரியும்? அப்ப நம்ம பேர் உயிருக்கு வைக்கல, உயிருக்கு வைக்கல, உடம்புக்கு தான் வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளை ஐயா ஐயாங்கிறாங்க. உயிர் போன உடனே பாடி எப்ப எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. பேர் வச்சது உடம்புக்கு வச்சதுனால உடம்பு தனியான உடனே பேரை மறந்துடுறாங்க மக்கள். பெற்றோர் இவ்வாறு உடம்பிற்கு இட்ட பெயரை சொல்லி யாரேனும் அழைத்தால் உயிர் வாழா இருப்பதில்லை. இப்ப துரைசாமி ஐயா அப்படின்னு கூப்பிட்டா, துரைசாமி ஐயான்னு பேரு இந்த உடம்புக்கு தானே வச்சிருக்காங்க. ஆண் பேரு ஆண்கிறதுனால வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த உடம்பு போகட்டும், நமக்கா பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி உயிர் தானா அது பேசாம பிரிஞ்சு நிக்கிறது இல்லை, வாளா இருப்பதில்லை. அப்பெயர் தனக்கு உரியதன்று என்றும் நினைப்பதில்லை. எனக்கு அந்த பேர் கிடையாது, எனக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, அதனால இவங்க தவறா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் அது நினைக்கிறது இல்லை. அது தன்னை அழைத்ததாகவே கருதி கொண்டு என்ன என்று எதிர்குரல் கொடுக்கிறது. கைலையா அப்படின்னா சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு பதில் சொல்லுது. சொல்லுங்கம்மா என்ன வேணும்னு சொன்னது என்னுடைய உடம்பா என்னுடைய உயிரா? என்னுடைய உயிர் அப்படின்னா இது எப்படி கைலேயாங்கிற பேரை ஏத்துக்குச்சு? என்னுடைய உடம்பு மட்டும்தான் சொன்னிச்சு அப்படின்னா உடம்புக்கு எப்படி அறிவு இருக்கும் சொல்றதுக்கு? எத்த மாதிரி கேட்குறவங்க அம்மாங்கிறது எப்படி தெரியும்? எவ்வளவு தூரம் ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க பாருங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது எதை காட்டுகிறது என்றால், உயிர் தான் வேறு உடம்பு வேறு என்பது இன்றி உடம்பாகவே ஒன்றி நிற்கிறது என்பதைத்தானே காட்டுகிறது. இப்ப எனக்கு ஜாதியெல்லாம் இல்லப்பா, நான் உயிர், எனக்கு நோ கேஸ்ட், நோ ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, அதனால எனக்கு நீங்க ஆண் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் பெண் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நான் ஆமான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல சந்தேகமா பார்ப்பாங்க. அப்படின்னு எந்த உயிராவது சொல்ல முடியுமா? உடம்புக்கு தானே நீங்க பேர் வச்சீங்க, உங்களை அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா உடம்பு போகட்டும், நான் ஏன் போறேன் அப்படின்னு சொல்லி தனியா நிற்க முடியுமா? முடியாது. உடம்பில் கலந்து நிற்கும் உயிர் போல இறைவன் உயிர்களோடு கலந்து,
என்னுடைய உடம்பிலே கலந்து நிற்கின்ற உயிரை போலவே இறைவன் உயிர்களோடு கலந்து உயிர்களேயாய் நிற்கின்றான். அதுக்குள்ள அவர் போறார். அது அந்த உயிருக்கு தெரியாது. அந்த உயிர் இயங்குறது நான் இயங்குறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதால இயங்க முடியாது. இயக்குகின்றவன் ஒருத்தன் வேணும். அவன் அதுக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியணும். இப்ப நம்ம 3 இறைவனை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த உலகத்தை பார்க்கணும். மெடிடேஷன் பண்ணும் பொழுது முதல்ல உலகத்தை பார்த்து, இந்த உலகத்துல நான் இல்லை, கந்தர்வ கோட்டை நானா, கந்தர்வ கோட்டையில நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் கந்தர்வ கோட்டை இருந்தது, நான் போய் சேர்ந்த பின்னாடியும் கந்தர்வ கோட்டை இருக்கும், நல்லா இருக்கும். அதனால அந்த கந்தர்வ கோட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, அடுத்து வா, 2வது சர்க்கிளுக்கு வா. இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கே, இந்த உடம்பு நானா அப்படின்னு கேட்டா, இந்த உடம்பு போன தடவை நாய் உடம்பு இருந்தது, பேய் உடம்பு இருந்தது, புல்லாகி பூடாகி இருந்தது. ஆனா அந்த துரைசாமியோட உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் கான்ஸ்டன்டா இருந்தது. ஆக இந்த உடம்பு அடிக்கடி மாறக்கூடிய உடம்புங்கிறதுனால இதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு நாள் ஐஸ் பெட்டியிலேயோ அல்லது நெருப்புலையோ அல்லது தண்ணியிலேயோ அல்லது காத்துலேயோ நீ கரைச்சிருவாங்க, இந்த உடம்பை கரைச்சிருவாங்க. அப்ப இந்த உடம்பு என்னோடது கிடையாது. அப்ப இந்த உடம்புக்குள்ள எப்படி உயிர் இருக்கிறதோ அந்த உயிருக்குள்ள உயிராக சிவபெருமான் இருக்கிறான். இதுதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்றேன். நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா 31 நாளைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது. கோயில் எங்க இருக்கு? சிவபெருமானே உள்ள இருக்கிறான், அப்புறம் கோயில் என்ன இருக்கு? சிவபெருமான் லீவு போட்டு போக வேண்டியதானே? 16 நாள் லீவு, 3 நாள் லீவு, 5 நாள் லீவு போட வேண்டியதானே? சிவபெருமான் அப்படி லீவு போட முடியுமா? நீங்க தீட்டு வீடு, நான் உங்க உயிர்ல இருந்து நான் பிரிஞ்சு இருந்துடுறேன், ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் ஒண்ணு இருக்குல்ல, நான் அதனால உங்களுக்கு 31 நாள் செத்த வீட்டுல இருந்து நான் வேறாயி நிக்கிறேன்னு சொன்னா நம்ம இயங்க முடியுமா? நம்மளை சுத்தி உலகம் இயங்க முடியுமா? தனு கரண போன போகம் ஒன்றும் வேலை செய்யாது. ஆக எப்பவுமே தீட்டு கிடையாது. அவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி விலகி இருக்க முடியும்? எப்படி தீட்டாக முடியும்? இந்த ஊர்க்காரங்க, சொந்த பந்தங்க, இவங்க நம்மளை வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அவங்களுக்காக வேற வழி இல்லாம எதையாவது செய்யணுமே தவிர, சித்தாந்த சுடர், சைவ சித்தாந்த சுடர் படிச்ச பிறகு நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெளிவாக புரிந்துவிடும். உடம்பில் கலந்து நிற்கும் உயிர் போல இறைவன் உயிர்களோடு கலந்து உயிர்களேயாய் நிற்கின்றான். உயிருக்கே தெரியாது கலந்து நிற்கிறது. அப்படி கலந்து நிற்கிறான். அவனது இருப்பு சிறிதும் புலப்படுவதில்லை. உயிருக்குள்ள அவன் இருக்கிறது யாருக்கு தெரியுது? கண்ணுக்கு முன்னாடி சுந்தரருக்கு முன்னாடி நின்னாரு, அதே அவருக்கு தெரியல. கண்ணுக்கு முன்னால மாணிக்க வாசகர்கிட்ட உட்காந்து ராத்திரியெல்லாம் திருவாசகம் எழுதினாரு, மாணிக்க வாசகருக்கு தெரியல. நம்ம இன்னும் உயிரையே பார்த்தது இல்லை. இருக்குதுன்னு ஒரு தோராயமா தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, அட சாமி, முதல்ல உயிரையே நான் பார்க்கல, உயிருக்குள்ள இருக்கிறவனை நான் எப்படி பார்க்க முடியும்? அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன்னு விட்டுற வேண்டியதான். அவையேயாய் கலந்து நிற்பினும் அவன் உயிர்களாகி விட மாட்டான். இப்ப திருப்பி எப்படி சொல்றாரு பாருங்க. உயிருக்குள்ள அவன் கலந்து நின்னாதான் உயிர் இயங்கும். அதனால அவன் கலந்து நின்று உயிருக்கே தெரியாமல் நின்று உயிரை இயக்கி கொண்டிருக்கின்றான். அவன் இயங்கி, உயிர் இயங்கி, உடல் இயங்கி, உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மூல கர்த்தா காரணம்னு சுருக்குனாக்க எல்லாம் இறைவன்ட்டு தான் நிற்கும். அப்போ அந்நிலையிலும் அவையே ஆகாது. அதனால என் உடம்புக்குள்ள சிவபெருமான் வந்துட்டான் அப்படின்னா நான் பண்ற அயோக்கியத்தனமெல்லாம் அவன் பண்றான்னு சொல்ல முடியுமா? நான் பண்ற நல்லதெல்லாம் நான் பண்றேன், நான் பண்ற கெட்டதெல்லாம் அவன் பண்றான் அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்டா நீங்க தானே சொன்னீங்க உயிரோட கலந்துருக்கான்னு சொல்லி. அப்படின்னா உயிரோட கலந்து இருக்கிறான், உன்னை இயக்கணுங்கிறதுனால கலந்து இருக்கிறான். ஆனா நீ செய்யற பாவம், நீ செய்யற புண்ணியம் ஓன் கணக்குல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அப்ப வேறாய் நின்று எழுதிக்குவோம். அதனால நம்ம செய்யற பாவம் எல்லாம் சிவபெருமான் அவன் கணக்குல எழுதிக்குவானா? எப்படி பாவம் செய்யறேன்? அப்ப நான் அவன் செய்யறேன், நான் ஒரு கோழியை எடுத்து கழுத்தை பிசைஞ்சு ஒரு கத்தியால கட் பண்ண சொல்றேன். ஒய்ஃப் இங்க வா, அருவாமனையை எடுத்துட்டு வா, கட் பண்ணு. ஐயோ கத்துதுங்க, பரவாயில்ல கட் பண்ணு, ஷர்ட்டு கழட்டுங்க, எல்லாம் ரத்தம் பட்டுரும், பரவாயில்ல ஒரு ஏப்ரான் மாதிரி போட்டுக்கிறேன், கட் பண்ணு அப்படின்னு நானும் என்னோட ஒய்ஃபும் கோழியை 2 பேர் 2 பக்கம் பிடிச்சிக்க சொல்லி கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த பாவத்தை செய்யும் பொழுது சிவபெருமானு நம்ம கூட தானே இருக்கான். இந்த உடல் செய்து, இந்த உடல் எப்படி செய்து? உயிர் செய்யறதுனால செய்து. உயிர் எப்படி இருக்குது? சிவபெருமான் இருக்கிறதுனால இருக்குது. அப்ப நான் அறுத்த கோழியோடைய பாவம் யாரை சேரும்? இந்த உடம்பை சேரும், அதுக்குள்ள இருக்கிற உயிரை சேரும், அதுக்குள்ள இருக்கிற சிவபெருமானை சேரும் அப்படின்னு பகுத்தறிவாளன் மாதிரி நம்ம பேசுவோம். பெருமான் என்ன பண்ணுவான்? அப்படி வருது.
கோழி பிஸ்னஸ்ஸு ஹோம் பிஸ்னஸ், மீதிக்கு நான் வந்துக்கிறேன் அப்படி சொல்லிடுறேன். அதுதான் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கிறான். இந்த மாதிரியான தனி பெருமைகள் தன்னுடைய கடவுளுக்கு இருக்குன்னு எந்த சமயமும் தெரிஞ்சுக்கல, சொல்லலை. அவங்க சொல்லாததுனால இல்லை, நம்ம சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இருக்குது. இங்கனம் இறைவன் சித்தாகிய உயிர்களோடும் சடமாகிய உலகத்தோடும் பாசப்பொருள்களோடும் கலந்து அவையேயாய் இருத்தலே கலப்பினால் ஒன்றாதல் எனப்படும். கலந்து இருக்கான். திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவமாக்கி அப்படின்னா சிவமாவே ஆயிட்டேனா. பேரானந்தம் எனக்கு தெரியுது, பேராற்றல் எனக்கு தெரியுது. இதுதான் பேரானந்தம், இதுதான் பேராற்றல் எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போ நான் இங்கேருந்து மலேசியா போகிறேன்னு சொல்ல, மலேசியாவில் இறங்கி மலேசியா கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு அங்கே போர்டு பார்த்து இங்கே மொபைல் எல்லாம் மாறுறதை பார்த்தா தான் நமக்கு மலேசியா போயிருக்கோங்கிறது தெரியுது. இல்லைன்னா கடல் மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போது யாருக்கு எந்த ஊரில் இருக்கோன்னு யாருக்கு தெரியும்? எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் அப்படிதான் தெரியும். இறங்கின பிறகுதான் நமக்கு தெரியும். அதுபோல இறைவன் கலப்பினால் ஒன்றாகி அவன் இருந்தாலும் உயிர்களுக்கான அந்த பாவ புண்ணியங்கள் அதுக்கு அவன் வேறாகி நிற்கின்றான். அப்போ இதுல சித்து என்று சொல்லக்கூடிய உயிர் பொருள்களோடவும் அவன் கலந்திருக்கிறான். சடப்பொருள்கள் பதி பசு பாசத்துல பாசம் என்கின்ற அறிவு இல்லாத, சிற்றறிவு கூட இல்லாத, அறிவித்தாலும் அறியாத, உயிர் இல்லாத சடப்பொருள்கள் இயங்குது, இயக்கணும். இயக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குள்ளேயே அவன் கலக்கணும். அவன் கலந்தாதான் இயங்கும். உயிரே அவன் கலந்தாதான் இயங்கும் போது சடப்பொருள்களை அவன் கலக்காம எப்படி இயங்கும்? சடப்பொருள்கள் இயங்குறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி அது இயங்குது? இறைவன் கலந்திருக்கிறதுனால இயங்குது. அப்ப இறைவன் சடமா அப்படின்னா இல்ல. இறைவன் இறைவனாயும் சடத்தை இயக்குகின்ற இறைவனாயும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து யாருக்காக இந்த மாதிரி ட்ரிபிள் ஆக்டிங் பண்றான்? எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்காகவும் பேர பிள்ளைங்களுக்காகவும் தான் பண்றான். வேற யாருக்கு பண்ண போறான்? முருகனுக்காகவா பண்றான்? அதெல்லாம் சிவபெருமான் 5 வழியில் எதுக்கு பண்றாரு? முருகப்பெருமான் நல்லா படிச்சு நல்ல காலேஜில் வேலை கிடைச்சு நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும்னுக்காக இல்ல இந்த விநாயகருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க சில பேர். எல்லாரும் தெரியற மாதிரி இன்னும் 2 கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்றதுக்காகவா? உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு பெருமானை நாம் பெருமானாக பெற்றது அதுவே நமக்கு ஒரு பெருமை. ஒரு சிவனடியார் எனக்கு கணவனாக வந்தால் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருவம்பாவையில பாடுறோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல். என்ன குறையுங்களோ வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பெண்கள் வேண்டாங்க. நம் தலைவன் என்னுடன் கைலை துரைசாமியுடன் ஒன்றாய் கலந்திருக்கு, உடனாய் இருக்கின்ற, வேறாயும் இருக்கின்ற. எனக்காக இந்த ஆடு மாடு கோழி குஞ்சு நிலா பறவைகள் விலங்குகள் என்னுடைய மனைவி குழந்தைகள் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் எதிரிகள் எல்லாரும் கூடவும் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருக்கான். எனக்காக இங்க மட்டும் எனக்குள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும் இருக்கான். யாருக்காக இருக்கான்? எனக்காக இருக்கான். எனக்கு மட்டும்தானா? உங்களுக்காக இருக்கான். உங்களுக்கு மட்டும்தானா? எல்லா உயிர்களுக்காகவும் இருக்கான். அப்ப சிவபெருமானும் நமக்காகத்தான் வேலை செய்யறாரு, சடப்பொருள்களும் நமக்காகத்தான்